அனைவருக்கும் வணக்கம். வேதாந்து உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 10ஆம் வகுப்புல இருக்கிற புக்குக்கு இன்சைட் இருக்க முக்கியமான ஒரு வினாக்கள் அப்படின்றத பார்க்க போறோம். அதுலயும் எதை பார்க்க போறோம் அப்படின்னா இலக்கண குறிப்பு. முக்கியமா எதை பார்க்கணும் அப்படின்னா இலக்கண குறிப்பு அப்படின்றது பார்க்க போறோம். ஏன் அப்படின்னா உங்களுக்கு டோட்டலா ஒரு 15 கொஸ்டின் அப்படின்றது கேட்கறாங்க. ஆனா அதுல 12 கொஸ்டின் அப்படின்றது நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். புக் பேக் கொஸ்டின் அப்படின்றதுல இருந்து கேட்கறாங்க. மீதி உள்ள 3 கொஸ்டின் அப்படின்றது ஒரு பாட்டை கொடுத்துட்டு அந்த பாட்டுல உள்ள ஒரு இலக்கண குறிப்பு எழுதுங்க, அந்த பாட்டுல உள்ள ஒரு ஆசிரியரோட பேர் எழுதுங்க, இந்த மாதிரி கேட்கறாங்க. ஆனா அதனால என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா இயல் 1ல இருந்து இயல் 9 வரையும் இருக்கிற எல்லா இலக்கண குறிப்பையும் ஒன்னா தொகுத்து உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் அப்படின்றது தர போறேன். எப்ப அப்படின்னா இந்த வீடியோ கடைசி வரையும் பாக்குறவங்களுக்கு நான் ஃப்ரீ பிடிஎஃப் அப்படின்றது தர போறேன். ஓகேவா? அதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா நிறைய பேர் யூடியூப்ல எப்படி கிளாஸ் வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்றது, டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்றது நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. எப்பயும் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா நம்மளோட யூடியூப் சேனலுக்குள்ள போய்க்கோங்க. போயிட்டு மோர் அப்படின்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அபவுட் அப்படின்னு வரும். அதுக்கு கீழே லிங்க்ஸ் அப்படின்னு இருக்கும். டெலிகிராம், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், இதுல எதை கிளிக் பண்ணாலும் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளோட குரூப் அப்படின்றதுல வாட்ஸ்அப் குரூப், டெலிகிராம் குரூப், இன்ஸ்டாகிராம்லாம் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகேப்பா. இன்னைக்கான வகுப்புக்குள்ள போலாம். 10ஆம் வகுப்புல இருக்க இலக்கண குறிப்பை பார்க்கலாம் இன்னைக்கு. ஓகேவா? பார்க்கறதுக்கு முன்னாடி தான் நம்ம சேனலுக்கு யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே லைக் பட்டனை மேஷ் பண்ணிடுங்க. ஓகேவா? முக்கியமான ஒரு வினாக்கள் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். என்ன பண்றாங்க, டோட்டலா உங்களுக்கு 15 கொஸ்டின் இருக்குதா? 15 கொஸ்டின்ல என்ன பண்றாங்க அப்படின்னா 12 கொஸ்டின், 12 அல்லது 13, அதிகபட்சம் என்னன்னா 11. அது எக்ஸாமோட ஸ்டாண்டர்டை பொறுத்து மாறிட்டே இருக்கு. அந்த மாதிரி என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கறாங்க. மீதி உள்ள கொஸ்டின் எங்க இருந்து சார் கேட்கறாங்க அப்படின்னா உங்களுக்கு புக் இன்சைடு. நிறைய பேருக்கும் தெரியும் என்ன கேட்டிருந்தீங்க அப்படின்னா வீடியோ கீழே கமெண்ட் சார் புக் இன்சைட் கொஸ்டின் போடுங்க சார் அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. அதனால என்ன கேட்கறாங்க அப்படின்னா இலக்கண குறிப்பு கேட்கறாங்க. அப்புறம் என்ன கேட்கறாங்க அப்படின்னா சொல்லும் பொருளும் இதெல்லாம் கேட்கறாங்க. அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இப்ப இந்த கிளாஸ்ல இருக்கிற எல்லா இலக்கண குறிப்பு சாப்டர் 1 to 9ல இருக்க எல்லா இலக்கண குறிப்பையும் ஒன்னா தொகுத்து அதுலயும் புக்குக்கு பின்னாடி இருக்கிற இலக்கண குறிப்பு மட்டும் இல்ல, புக்குக்குள்ள இருக்கும்ல பாட்டு, அதுல இருக்க இலக்கண குறிப்பை நான் தனியா எடுத்து எழுதிட்டேன். அதை என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு இதுல கொடுத்துருக்கேன். ஓகேவா? இன்னைக்கு ஃபுல்லா பார்க்கலாம். சிலதுக்கு எக்ஸ்பிளைனும் பண்றேன். ஓகேவா? ஏன் இந்த வார்த்தை வந்துச்சு, ஏன் வினையாளின பெயர்னு வந்துச்சு, ஏன் வியங்கோல் வினைமுற்று ஈஸியா எப்படி ஷார்ட்கட்ல சொல்லலாம், அந்த மாதிரி நிறைய விஷயம் உங்களுக்கு சொல்லித்தரேன். பார்க்கலாமா? பார்க்கறதுக்கு முன்னாடி தான் நம்ம சேனலுக்கு யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க. ஓகேப்பா. ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பண்புத்தொகை. ஓகேவா? பண்புத்தொகை அப்படின்னா என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். பண்புத்தொகை அப்படின்றது ஆகிய என்னும் பண்பு உருபு மறைஞ்சு இருக்கும். ஃபர்ஸ்ட் என்னது? ஆகிய அப்படின்ற உருபு மறைஞ்சு இருக்க பண்பு பெயரோடு பண்பி பெயர் தொடர்வதாகும். பண்பு அதான் பண்பி பெயர் தொடர்றதா என்ன சொல்றாங்க? பண்பு தொகை அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படிலாம் இருக்கும் அப்படின்னு பாருங்களேன். வண்ணம், வடிவம், அளவு, சுவை, அப்புறம் இன்னமும் இருக்கு குணம், எண், இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா அதையும் நம்ம என்ன சொல்லுவோம்? பண்பு தொகை அப்படின்னு சொல்லுவோம். இப்ப பாருங்களேன், அதுல குறிப்பிட்டிருக்கலாம், வண்ணத்தை பத்தி குறிப்பிட்டிருக்கலாம், இல்ல வடிவத்தை பத்தி, இதோட வடிவம் இப்படிதான் இருந்துச்சு, வடிவத்தை பத்தி குறிப்பிட்டிருக்கலாம். அளவு, அது சிறுசா இருந்துச்சு இல்ல இவ்வளவு பெருசா இருந்துச்சு அப்படின்றத அளவை பத்தி குறிப்பிட்டிருந்துக்கலாம். அது சுவையை பத்தி குறிப்பிட்டிருந்துக்கலாம். இது இனிப்பா இருந்துச்சு, புளிப்பா இருந்துச்சு, கசப்பா இருந்துச்சு அப்படின்றது மாதிரி சுவையை பத்தி குறிப்பிட்டிருக்கலாம். இதெல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா பண்பு தொகை அப்படின்னு சொல்றாங்க. பண்பை உடையது எதுவோ அது பண்பி எனப்படும். அதான் பண்பு தொகை என்ன சொல்றாங்க? அதை பண்பி அப்படின்னு சொல்றாங்க. இப்ப மேல உள்ளதுக்கு அப்படியே ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்றது கொடுத்துருக்காங்க பாருங்களேன். செந்தாமரை என்ன இருக்கு? செந்தாமரை அப்படின்னு இருக்கா? இது வண்ண பண்பு தொகை. இது எப்படி இருக்கான்? வண்ணம். செந்தாமரை அப்படின்றது செம்மை அப்படின்றது ஒரு கலரை குறிக்குதா, அதனால இது வண்ண பண்பு தொகை. அடுத்து வட்ட நிலா அப்படின்றது வட்டமா இருக்கா, அதனால என்னது? இது வடிவ பண்பு தொகை. இது வடிவமா இருக்கா, இங்க பாருங்க, இது வடிவத்துல குறிப்பிட்டிருக்கா, அதனால இது வடிவ பண்பு தொகை. அடுத்து முத்தமிழ் அப்படின்றது அளவு. 3 வகையான தமிழ் இருக்கா, இயல் தமிழ், இசைத்தமிழ், நாடக தமிழ் அப்படின்னு இருக்கா, அதனால இது அளவு பண்பு தொகை. இன்சொல் அப்படின்றது எப்படி இருக்கு? இனிமையானது, கசப்பானது, புளிப்பானது, இந்த மாதிரிலாம் வச்சு அப்படின்னா அது சுவை பண்பு தொகை. புரியுதா என்ன சொல்ல வரேன் அப்படின்றதே? பண்பு தொகை அப்படின்றதுல எப்படி இருக்கும்? ஆகிய அப்படின்றது மறைஞ்சிருக்கும். அதே மாதிரி பிரிச்சோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், செந்தாமரை, செம்மை பிளஸ் தாமரை அப்படின்னு பிரிக்கிறோம். அதுல மை விகுதி கெட்டிருக்கும், மை விகுதி மறைந்து வரும். மறைந்து வந்துச்சு அப்படின்னா அது என்னது? அதுதான் பண்பு தொகை. புரியுதா? புரியாதவங்களுக்கு நான் இன்னொரு வாட்டி சொல்றேன் பாருங்க. பண்பு தொகை அப்படின்றது ஒண்ணும் இல்ல, ஆகிய அப்படின்ற பண்பு உருபு மறைஞ்சுன்னு இருக்க பண்பு பெயரோடு பண்பி பெயர் தொடர்வதான் பண்பு தொகை அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இந்த பாயிண்ட் எல்லாருக்கும் புரியுதா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இது எல்லாருக்கும் புரியுதா? அடுத்து பண்பு என்றது வண்ணம், வடிவம், அளவு, சுவை முதலியவற்றை
கொண்டிருக்கும். ஓகேவா? என்னென்ன இருக்கும்? வண்ணம் இருக்கும், வடிவம் இருக்கும், அளவு இருக்கும், சுவை இருக்கும். இதெல்லாம் வந்து கொண்டிருக்கும். அது பண்பை உடையது எதுவோ அது பண்பி. அது என்ன பண்ணுது? பண்பி அப்படின்றத தொடர்பை கொண்டு உடையது. இப்ப அதெல்லாம் விட்டுருங்களேன். இப்ப நான் ஈஸியா சொல்ற மாதிரில செந்தாமரை அப்படின்றது எப்படி இருக்கு? செம்மையாகிய தாமரை. எப்படி இருக்கு? செம்மையாகிய தாமரை. செம்மை அப்படின்னா என்னது? கலரை குறிக்குது. அதனால இது வண்ண பண்பு தொகை, வண்ணத்தை குறிக்குது. அதனால என்னது? இது வண்ண பண்பு தொகை. வட்ட நிலா அப்படின்றது வட்டமா இருக்கு, அது வடிவத்தை குறிக்குது. அதனால என்னது? இது வடிவ பண்பு தொகை. அடுத்து முத்தமிழ் அப்படின்றதுக்கு 3 வகையான தமிழ் இருக்கு. இயல் தமிழ், இசை தமிழ், நாடக தமிழ் அப்படின்னு 3 வகையான தமிழ் இருக்கு. அதனால இது அளவை குறிக்குது. ஓகேவா? அடுத்து இன்சொல் அப்படின்றது எப்படி இருக்கு? இனிமையான சொல், ஒரு இனிமை, ஸ்வீட், அதாவது இனிப்பை குறிக்குது. அதனால என்னது? இது சுவை பண்பு தொகை. புரியுதா என்ன சொல்றேன் வரன்ட்டு? பண்பு தொகை அப்படின்னா என்னன்னு புரியுதா? எப்படி இருக்கும்? அது வண்ணம், வடிவம், அளவு, சுவை இதெல்லாம் வந்து கொண்டு வந்துச்சு அப்படின்னா அதுதான் வந்து பண்பு தொகை. அதே மாதிரி மை விகுதி கெட்டிருக்கும். பிரிக்கும் போது சமை பிளஸ் தாமரை, அது எப்படி இருக்கு? மை விகுதி மறைஞ்சிருக்கும். அந்த மாதிரி ஆகிய அப்படின்ற உறுப்பு மறைஞ்சு இருந்துச்சு அப்படின்னா அது என்ன சொல்றாங்க? பண்பு தொகை அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? அடுத்து வினையாளின் பெயர் என்ன? தொழிற்பெயர் என்னன்னு பார்க்கலாம். அடுத்து வினையாளின் பெயர் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். தொழிற்பெயர்னா உங்களுக்கு ஈஸியா சொல்றேன், ஜஸ்ட் வந்து டெஃபினேஷனை மட்டும் பார்த்துக்கோங்க. ஒரு வினை அல்லது செயலை குறிக்கும் பெயரானது. ஒரு வினை அப்படின்னா உள்ள ஒரு செயல். நான் நடந்து வந்தேன், நான் போனேன், நான் சென்றேன், இதுதான் என்ன சொல்றாங்க? வினை. அதாவது ஒரு செயல் செய்யறோம்ல, ஒரு வினை அப்படின்னு என்னது? ஒரு செயல். அதுதான் வினை. அல்லது அதுதான் இந்த இடத்துல கொடுத்துறாங்க. அல்லது செயலை குறிக்கும் பெயரானது. எண், இடம், காலம், பால். காலம் என்னது? இறந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம். இதெல்லாம் என்ன சொல்றாங்க? காலம். பால், ஆண் பால், பெண் பால், பலர்பால், ஒன்றன் பால், பலவேன் பால். இதெல்லாம் என்னது? பால். ஆகியவற்றை குறிப்பாகவோ வெளிப்படையாகவோ உணர்த்தாமல், இது வந்து குறிப்பாவோ வெளிப்படையாவோ உணர்த்தாது. என்னது? இதை உணர்த்தாது வருவது என்ன சொல்றாங்க? தொழிற்பெயர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி உணர்த்தாம வந்துச்சு அப்படின்னா அதை வந்து தொழிற்பெயர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே சார், ஏன் சார் இவ்வளவு போட்டு என்ன குழப்பறீங்க? சிம்பிளா சொல்லுங்க சார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஈஸியா சொல்ற பாருங்க. தொழிற்பெயர்னா எப்படி இருக்கும் அப்படின்னா அல்லு, தல்லு, அம்மு, ஐயே, கையே, ஊபூதி, இந்த மாதிரி விகுதி. விகுதினா கடைசியில வரும். அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா அதுதான் வந்து தொழிற்பெயர் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பாருங்களேன், இதுல தல், தல் அப்படின்னு வந்திருக்கா. சோ இது தொழிற்பெயர். அவ்வளவுதான், சிம்பிளா போட்டு போயிருங்க. இதெல்லாம் கண்டுபிடிக்கணுமா சார்? வேணாம். இந்த மாதிரி ஷார்ட்கட்ல இந்த மாதிரி ஒரு இலக்கண குறிப்புக்கும் ஒரு ஷார்ட்கட் இருக்கு. இந்த மாதிரி இந்த வார்த்தை வந்தா இது இந்த தொழிற்பெயர், இந்த மாதிரி இந்த வார்த்தை வந்தா இது தொழிற்பெயர் அப்படின்னு அந்த மாதிரி வந்து வச்சுக்கலாம். ஓகேவா? அப்ப அல்லு, தல்லு, அம்மு, ஐயு, கையி, ஊபூதி இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் வந்துச்சு அப்படின்னா என்ன சொல்றாங்க? அதுதான் வந்து தொழிற்பெயர் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? பண்பு தொகை என்ன சொன்னேன்? வடிவம், அளவு, சுவை அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா என்ன சொல்றாங்க? அதான் பண்பு தொகை அப்படின்னு சொல்றாங்க. இப்ப வினையாளின் பெயர் வாங்களேன். வந்தவர் அவர்தான், பொறுத்தவர் பூமி ஆழ்வார், இந்த மாதிரி வார்த்தைகள் என்ன சொல்றாங்க? வினையாளின் பெயர் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு வினைமுற்று, ஒரு வினை முடிஞ்சிருச்சு. ராமன் வந்தான், ஒரு வினை முடிஞ்சிருச்சு. அது எங்கேயாச்சும் முற்று பெறாம இருக்கா? முற்று பெறாமனா அந்த வினை, அந்த ஒரு செயல் முடியாம இருக்கா? ராமன் வந்தான், வந்தான் உட்கார்ந்தான், ஒரு வினை முடிஞ்சிருச்சு. ஒரு வினை முடிஞ்சிருச்சு, அதன் பெயரின் தன்மையை அடைந்து வேற்றுமை உருபு, ஏற்றும் ஏற்காலும். வேற்றுமை உருபு வந்தாலும் வரலாம், வராமலும் இருக்கலாம். இப்ப பாருங்களேன், வேற்றுமை உருபுனா என்ன சார் அப்படின்னா ஒன்னாவது வேற்றுமை எப்பயுமே கிடையாது. ஏன் அது அப்படின்னா அது எழுவாய் வேற்றுமை. எட்டாவது வேற்றுமையும் கிடையாது. அது ஏன் அப்படின்னா அது விழி வேற்றுமை. விழி அப்படின்ற அழைத்தல். ராமன் வந்தான், அதில் ராமன் அப்படின்றது எப்படி இருக்கு? எழுதுகின்றது. அந்த ராமனை வந்து எழுப்புது, அது என்னது? எழுவாய். அதனாலதான் என்னது? அது எழுவாய் வேற்றுமை அப்படின்னு சொல்றாங்க. விழி வேற்றுமை அப்படின்றது நண்பா எழுது, அத மாதிரி வந்து ஒருத்தவங்களை அழைத்தல், அது என்ன சொல்றாங்க? விழி வேற்றுமை அப்படின்னு சொல்றாங்க. மீதி இருக்கிறதெல்லாம் என்ன சார் அப்படின்னா ஐ, ஆல், கு, இன், அது, கண், இதெல்லாம் என்னது? வேற்றுமை உருபுகள். அந்த மாதிரி இந்த வேற்றுமை உருபுகளை ஏற்றும் ஏற்காமலும் வேறொரு பயனிலையை, என்னது? வேறொரு பயனிலையை கொண்டு முடிஞ்சது அப்படின்னா அது வினையாளனின் பெயர் அப்படின்னு சொல்றாங்க. இது தன்மை, முன்னிலை, படர்க்கை ஆகிய 3 இடங்களிலும் 3 காலங்களில் வரும். நான் 3 காலம் என்ன சொல்லியிருக்கேன்? இறந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம். என்னது? நான் வந்தேன்,
நான் வந்து கொண்டிருக்கிறேன், நான் வருவேன். 3 காலத்துக்கு உணர்த்துதா? நான் வந்தேன், நான் வந்துட்டேன், நான் என்ன பண்ணேன், நான் உங்களுக்கு கிளாஸ் எடுத்துக்க வந்துட்டேன். ஓகேவா? அடுத்து நான் வந்து கொண்டிருக்கிறேன், நான் கிளாஸ் எடுக்க, நான் வகுப்பு எடுக்க நான் வந்து கொண்டிருக்கிறேன். நான் இப்ப டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். அது என்னது? நிகழ்காலம். நான் வருவேன், நான் நாளைக்கு வகுப்பு எடுக்க வருவேன் அப்படின்றது என்னது? அது எதிர்காலம். உங்களுக்கு 3 பாயிண்ட் புரியுதா? இதுதான் என்ன சொல்றாங்க? இறந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம். இதுதான் சொல்றாங்க 3 காலம். ஓகே சார், இதை சொல்லிட்டீங்க. இந்த இடத்துல தன்மை, முன்னிலை, படக்கைன்னு இருக்கே சார், அது என்ன சார் அப்படின்னா, தன்மை அப்படின்னா ஒண்ணும் இல்ல, என்ன, நான், நாங்கள், நாம் அப்படின்ட்டு எங்களை குறிக்குது அப்படின்னா அது தன்மை. ஓகேவா? முன்னிலை அப்படின்னா நீ, நீங்கள், நீவீர், எல்லீர் அப்படின்ட்டு முன்னாடி இருக்கவங்களை குறிச்சது அப்படின்னா அது என்னது அப்படின்னா முன்னிலை. படற்கை அப்படின்னா என்னையும் குறிக்காம உங்களையும் குறிக்காம சம்மந்தமே இல்லாம இன்னொருத்தவங்க இருக்காங்கல்ல, அவன், அது, அவர், அவை அப்படின்னு அவங்கள குறிச்சா அது என்னது? அதுதான் வந்து படற்கை. புரியுதா? அப்ப தன்மை அப்படின்னா நாங்க, நான் நிறைய பேரும் இருக்கலாம், தன்னை குறிக்கணும். நான், நாங்கள், நாம் அப்படின்னு எங்களை குறிச்சது அப்படின்னா அது தன்மை. உங்களை குறிக்குது அப்படின்னா நீ, நீங்கள், நீ, வீர், எல்லீர் அப்படின்னு உங்களை குறிச்சது அப்படின்னா அது முன்னிலை. உங்களையும் இல்லாம என்னையும் இல்லாம சம்மந்தமே இல்லாம இன்னொருத்தவங்களை சொல்றோம்ல, அவன், அது, அவை அப்படின்னு அவங்கள மாதிரி குறிச்சது அப்படின்னா அது வந்து படற்கை. புரியுதா? அந்த மாதிரி இடத்துலயும் வரும். இப்போ பாருங்களேன், வந்தவர் உங்களையும் குறிக்கல, என்னையும் குறிக்கல. இது எப்படில வருது? படற்கையில வருது. வந்தவர் அவர்தான். அப்ப என்னது? இது வினையாளின் பெயர். என்ன இருக்கு? வந்தவர் அவர்தான், பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படின்னு. புரியுதா? இதுதான் என்ன சொல்றாங்க? வினையாளின் பெயர். இன்னும் 2-3 எக்ஸாம்பிள் பார்க்க உங்களுக்கு புரியும் ஏன் இது வருது, ஏன் இது சொல்றோம் அப்படின்றது. ஓகேவா? இது புரியுதா? ஏன் வந்து தொழிற்பெயர், ஏன் வந்து வினையாளின் பெயர் வருது அப்படின்றது புரியுதா இருக்கும்? தொழிற்பெயர்னா ஈஸியா அப்படி போட்டே போலாம். அல்லு, தல்லு, அம்மு, ஐயு, கையு, ஊ, பூதி அப்படின்னு வந்துச்சுன்னா அதை வந்து தொழிற்பெயர் அப்படின்னு சொல்றாங்க. பண்பு தொகை அப்படி இருக்கும், அதாவது வடிவம், அளவு, சுவை, சிறுசா இல்ல பெருசா அந்த மாதிரியா வந்துச்சு அப்படின்னா அதை வந்து என்ன சொல்றாங்க? பண்பு தொகை அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? அது எப்படி இருக்கும்? மை விகுதி கெட்டிருக்கும், ஆகிய அப்படின்ற உறுப்பு மறைந்திருக்கும், பிரிச்சா அதுல வந்து மை விகுதி கெட்டிருக்கும். இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா அதை பண்பு தொகை அப்படின்னு சொல்றாங்க. தொழிற்பெயர் அப்படின்னா அல்லு, தல்லு, அம்மு, ஐயு, கையு, ஊ, பூதி அப்படின்னு வந்துச்சுன்னா அதை வந்து தொழிற்பெயர் அப்படின்னு சொல்றாங்க. வினையாளின் பெயர்னா தன்மை, முன்னிலை, படற்கை 3 காலத்திலையும் வரும். வேற்றுமை உறுப்பு ஏற்றும் ஏற்காமலும் வரும். இதைதான் என்ன சொல்றாங்க? வினையாளின் பெயர் அப்படின்னு சொல்றாங்க. வந்தவர் அவர்தான், பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படின்றதெல்லாம் எக்ஸாம்பிள். புரியுதா? ஓகே. அதுக்கப்புறம் என்ன சார் அப்படின்னா தொழிற்பெயர். ஓகேவா? இன்னும் நான் தொழிற்பெயரை இன்னும் உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்டா சொல்றேன் பாருங்களேன். இப்ப உழவர் செய்யும் தொழில் உழுதல். உழவர் செய்யும் தொழில் என்னது? உழுதல். ஏன் உழவர் என்ன பண்ணுவாரு? உழவர் தொழில் தான் செய்வாரு. அடுத்து தையல்காரர் செய்யும் தொழில் தைத்தல். தையக்காரங்க என்ன பண்ணுவாங்க? தைக்குவாங்களா? இத்தொடர்களில் உழுதல், தைத்தல் என்பன செயல்களின் பெயர்களாக. இது எப்படி இருக்கு? ஒரு செயலை குறிக்குது. இது ரெண்டுமே எப்படி குறிக்குது? ஒரு செயலை குறிக்குது. ஒருத்தவங்க வந்து என்ன பண்றாங்க? ஏற்கலப்பை எடுத்துட்டு உழுகுறாங்க, இன்னொருத்தவங்க என்ன பண்றாங்க? தைக்கிறாங்க. இது ரெண்டுமே எதை குறிக்குது? செயல்களோட பெயர்கள் அமையுது. இவ்வாறு ஒரு செயலின் அல்லது வினையின் பெயராக அமைவது தொழிற்பெயர். இத மாதிரி ஒரு செயலை வந்து குறிக்குது அப்படின்னா என்ன சொல்றாங்க? அதை தான் தொழிற்பெயர் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பாருங்களேன், இது தொழிற்பெயர் அப்படின்றது முன்னாடியே பார்த்துருந்தோம்ல, எண், இடம், காலம், பால் ஆகியவற்றை காட்டாது. இது எதையுமே அந்த இடத்துல காட்டாது. என்னது? எண்ணு, இடம், காலம், அப்புறம் என்ன இருக்கு? பால், யார் பண்ணது அப்படின்றதெல்லாம் எதையுமே காட்டாது. இதுல ஏதாச்சும் இந்த எக்ஸாம்பிள் இருக்கான்னு பாருங்களேன். பால், இது ஆண் பாலா, பெண் பாலா, பலர் பாலா, ஒன்றன் பாலா, பலவின் பாலா? காட்டல. காலம் 3 காலத்தை உணர்த்துதா? இல்ல. என்ன குறிக்குதா? இல்ல இடத்தை குறிக்குதா? எதையுமே குறிப்பிடாது, மொட்டையா வரும். அது என்னது? அதுதான் என்ன சொல்றாங்க? அதுதான் வந்து தொழிற்பெயர். இதுல படற்கை இடத்தில் மட்டும் வரும். படற்கை என்ன சொல்லியிருக்கேன்? இன்னொருத்தவங்களை குறிப்பிடுறது, தன்னை குறிப்பிடாம உங்களை குறிப்பிடாம இன்னொருத்தவங்களை குறிப்பிட்டு வந்துச்சு அப்படின்னா அது தொழிற்பெயர். சார் இதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு சார், ஏன் சார் இதெல்லாம் போட்டு குழப்பறீங்க அப்படின்னா, அல்லு, தல்லு, அம்மு, ஐயு, கையு, ஊ, பூதி அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா அது கண்ண மூடி தொழிற்பெயர்னு போட்டு வந்துட வேண்டியதான். ஓகேவா? அது என்ன ஈஸியா இருக்கும். பாருங்களேன், படித்தல், ஆடல், நடிப்பு, எழுதுதல், பொறுத்தல். அப்ப அல்லு, தல்லு, அம்மு, ஐயி, கையி, ஊ, பூதி இந்த மாதிரி விகுதியில இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் வந்துச்சு அப்படின்னா அது தொழிற்பெயர். புரியுதா என்ன சொல்ல வரேன்றது? ஈஸியா இருக்கா? அப்ப தொழிற்பெயர் அப்படின்னா என்னது? அல்லு, தல்லு, அம்மு, ஐயி, கையி, ஊ, பூதி இந்த மாதிரி வார்த்தையில வந்துச்சு அப்படின்னா அதுதான் என்ன சொல்றாங்க? அதை தொழிற்பெயர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அடுத்து போலாமா? ஓகேவா? அடுத்து செய்யுளிசை அளபடை அப்படின்னா என்ன சார்? செய்யுளிசை அளபடை அப்படின்றது என்ன அப்படின்றது பாருங்களேன். செய்யுள்ள செய்யுள்ள ஓசை குறையும் போது, செய்யுள்ள ஒரு ஓசை இருக்கு, ஒரு செய்யுள் இருக்கு, அதுல சவுண்டு கம்மியாகுது, அதை வந்து
நிறைவு செய்ய நெட்டெழுத்துக்கள் அளபெடுத்தலை செய்யுளிசை அளபெடை என்போம். இதை இசைநிறை அளபெடை என்றும் கூறுவர். அப்ப செய்யுளிசை அளபெடைக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா இசைநிறை அளபெடை. இதை மறந்துடக்கூடாது. அப்ப செய்யுளிசை அளபெடைக்கு இன்னொரு பேர் என்ன? இசைநிறை அளபெடை. செய்யுள்ள சவுண்டு கம்மியாகும் போது அதை வந்து மறுபடியும் சரி செய்யறாங்க. என்ன பண்றாங்க? நெட்டெழுத்துக்களை வந்து அளபெடுக்க வைக்கிறாங்க. அது பேர் தான் என்ன அப்படின்னா செய்யுளிசை அளபெடை. இது என்ன சொல்றாங்க? இசைநிறை அளபெடை அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பாருங்களேன், ஓ ஓதல் வேண்டும் மொழி முதல். இதுல எப்படி இருக்கு? நெட்டெழுத்துக்களை வந்து அளபெடுக்க வைக்கிறாங்க. ஓதல் ஓதல் வேண்டும் அப்படின்றதுக்காக இனிய ஓசைக்காக என்ன பண்றாங்க? ஓசை குறையும் போது ஓதல் வேண்டும் அப்படின்னு இருக்கு. அதை எப்படி பண்றாங்க? ஓசை இன்னும் ஏத்தணும் அப்படின்றதுக்காக ஓதல் வேண்டும் அப்படின்றது என்ன ஆகுது? ஓசை வந்து மிகுதிப்படுதா, அதனால இது மொழி முதல் செய்யுளிசை அளபெடை. ஓகேவா? அடுத்து உரார் குறுநோய். இது மொழி இடை. முதல் இடை இறுதி அப்படின்னா ஒண்ணும் இல்ல. முதல் அப்படின்னா முன்னாடி உள்ளது, இடை அப்படின்னா நடுவில் உள்ளது. ஓகேவா? இந்த இடத்துல இருக்கா? முதல்னா முன்னாடி வருது, இடைனா நடுவில் வருது, இறுதி அப்படின்னா கடைசியில வருது. இந்த மாதிரி வரத என்ன சொல்றாங்க? அத மொழி முதல் மொழி இடை மொழி இறுதி அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? அப்ப பாருங்களேன், செய்யுள்ள சவுண்டு கம்மியாகும் போது அதை வந்து நிறைவு செய்யறதுக்காக நெட்டெழுத்துக்கள் அளபெடுத்தல் என்ன சொல்றாங்க? செய்யுளிசை அளபெடை அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இதை இன்னொரு பேர் என்ன அப்படின்னா இசைநிறை அளபெடை. ஓகேவா? எதுக்கு இதை சொல்றாங்க அப்படின்றது? அப்ப செய்யுள்ள சவுண்டு கம்மியாகும் போது அதை வந்து நிறைவு செய்யறதுக்காக அதுக்காக நெட்டெழுத்துக்களை வந்து அளபெடுக்க வைக்கிறாங்க. நெட்டெழுத்துக்கள்னா என்னென்ன? ஆவண்ணா, இ, ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ. இந்த மாதிரி 7 எழுத்துக்கள் இருக்குல்ல, இதுதான் என்ன சொல்றாங்க? நெட்டெழுத்துக்கள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி 7 எழுத்துக்கள் வந்து என்னது? அந்த இடத்துல அளபெடுத்துச்சு அப்படின்னா அதான் சொல்றாங்க நெட்டெழுத்து. இதுவாகவும் இருக்கலாம், உயிரெழுத்தாகவும் இருக்கலாம், இல்ல உயிர்மை எழுத்தா இருக்கலாம். உயிர்மை எழுத்து என்னது? கா, அந்த மாதிரி இதெல்லாம் என்னது? நெட்டெழுத்துக்கள். இந்த மாதிரி வந்து வந்துச்சு அப்படின்னா இதுதான் என்ன சொல்றாங்க? செய்யுளிசை அளபெடை அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? அதுக்கு இன்னொரு பேர் என்ன? இசைநிறை அளபெடை. புரியுதா என்ன சொல்ல வரேன்றது? செய்யுளிசை அளபெடைன்னு என்னன்னு புரியுதா? செய்யுள்ள சவுண்டு கம்மியாகும் போது அதை நிறைவு செய்ய நெட்டெழுத்துக்களை உள்ள அளபெடுக்க வைக்கிறாங்க. அதுக்கு பேர் அப்படின்னு என்ன அப்படின்னா செய்யுளிசை அளபெடை. அதுக்கு இன்னொரு பேர் என்ன இருக்கு அப்படின்னா இசைநிறை அளபெடைன்னு ஒரு பேர் இருக்கு. இந்த பாயிண்ட் எல்லாரும் கிளியர் ஆகுதா? எதுக்கு சார் இதை பார்த்துட்டு இருக்கோம்? இன்னும் வந்து இலக்கண குறிப்புக்கே போலையே சார் அப்படின்னா, இலக்கண குறிப்பு பின்னாடி இருக்கு. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு டெஃபினேஷன் அப்படின்னு தெரிஞ்சாதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். முன்னாடி என்ன இருக்கு டக்குன்னு நீங்க டிக் அடிச்சுட்டு வரலாம். ஓகேவா? பார்த்த உடனே கண்டுபிடிக்கிறதுக்கு. அப்போ ஓதல் வேண்டும் அப்படின்றது மொழி முதல், உரார் குறுநோய் அப்படின்றது மொழி இடை, நல்ல படாப்பறை அப்படின்றது மொழி இறுதி. இந்த பாயிண்ட் எல்லாம் கிளியர் ஆகுதா? இந்த பாயிண்ட் எல்லாம் கிளியர் ஆகுதா? ஓகேப்பா. அடுத்து செய்யுளிசை அளபெடைன்னா என்ன பார்த்தாச்சு. சரி, ஓகே. அளபெடை வந்து 3ஆ பிரிக்கிறாங்க. என்னென்ன? செய்யுளிசை அளபெடை, இன்னிசை அளபெடை, சொல்லிசை அளபெடை. ஓகேவா? அளபெடைக்குள்ளதான் இதெல்லாம் இருக்கு. ஓகேவா? அளபெடைன்னு இருக்கு, அதுக்குள்ள என்ன இருக்கு? செய்யுளிசை, செய்யுளிசை, இன்னிசை, சொல்லிசை. ஓகேவா? அப்ப செய்யுளிசை அப்படின்னா என்னது? சவுண்டு. செய்யுள்ள சவுண்டு கம்மியாயிடுச்சு எங்கேயோ, அந்த சவுண்டை வந்து என்ன பண்றாங்க? அதை ஏத்துறதுக்காக என்ன பண்றாங்க? ஒரு நெட்டெழுத்து அளபெடுக்க வைக்கிறாங்க. அது செய்யுளிசை அளபெடை. அதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, அது இசைநிறை அளபெடை. இந்த பாயிண்ட் எல்லாம் புரிஞ்சிருச்சா? ஒரு பாயிண்ட் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்து இன்னிசை அளபெடைனா என்ன? அதுக்கு வந்திருக்கும். ஓகேவா? செய்யுள்ள ஓசை குறையாத இடத்திலும் இனிய ஓசைக்காக ஃபர்ஸ்ட் செய்யுளிசை அளபெடை என்ன பண்ணாங்க? உண்மையிலே சவுண்டு கம்மியானுச்சு, அதுக்கு இன்னொரு சவுண்டை ஏத்துறதுக்காக என்ன பண்ணாங்க? ஒரு நெட்டெழுத்து அளபெடுக்க வச்சாங்க. ஆனா இந்த இடத்துல என்ன பண்றாங்க? அந்த இடத்துல சவுண்ட் அப்படின்றது தேவையே இல்லை, நார்மலாவே இருக்கும். ஆனா இனிய ஓசைக்காக சவுண்ட் வந்து கேட்க நல்லா இருக்கணும், அவங்க வந்து அந்த கவிதையை படிக்கும் போது இல்ல வந்து அந்த ஒரு செய்யுளை படிக்கும் போது கேட்க இனிமையா இருக்கணும் அப்படின்றதுக்கு என்ன பண்றாங்க? அதுக்கு வந்து குறியல் நெடிலாக்கி அளபெடுக்கிறது என்னது? இன்னிசை அளபெடை. இப்ப பாருங்களேன், கெடுப்பதுவும் கெட்டாருக்கு சார்பாய் மாற்றாங்க, எடுப்பதும் எல்லாம் மலை. இதுல ஓசையெல்லாம் குறையல, கெடுப்பதும் அப்படின்னு உண்மை மறைச்சிருங்க. கெடுப்பது கெட்டாருக்கு சார்பாய் மாற்றாங்க, எடுப்பது எல்லாம் மலை அப்படின்னு இருந்திருக்கலாம். இந்த இடத்துல சவுண்ட் எல்லாம் கம்மியாகல, ஆனா இனிய ஓசை வரணும். எடுப்பதும் அப்படின்ற போது எப்படி இருக்கு? வரும்போது நமக்கு கொஞ்சம் சவுண்ட் நல்லா இருக்கா? அந்த இனிய ஓசை கிடைக்குதா? எடுப்பதும் கெட்டா இருக்கு அப்படின்னு எப்படி சொல்லும் போது அந்த சவுண்ட் இனிமையா இருக்கு. அதுக்கு இனிமையா இருக்கிறதுனால தான் அது என்னது? இன்னிசை அளபெடை. இனிமையை சேர்க்கறதுக்காக தான் என்ன பண்றாங்க? நெடில வந்து அந்த இடத்துல ஆட் பண்றாங்க. அதுதான் என்னது? செய்யுளிசை அளபெடை, சாரி இன்னிசை அளபெடை. புரியுதா என்ன சொல்றேன்ட்டு?
அதான் செய்யுள்ள ஓசை வந்து குறையல, ஆனாலும் அந்த இடத்துல வந்து இனிய ஓசை, நல்ல சவுண்டு, நல்லா வந்து சூப்பரா இருக்கணும் அப்படின்றதுக்காக குறியில வந்து என்ன பண்றாங்க, நெடிலா மாத்துறாங்க. அந்த மாதிரி அளபெடுப்பு தான் என்னது, இன்னிசை அளபடை அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? அப்ப கெடுப்பது கெட்டாருக்கு சார்வாய் மாற்றாங்க, எடுப்பது எல்லாம் மலைன்னு இருந்திருக்கலாம். ஆனா என்ன பண்றாங்க, கெடுப்பதுவும் கெட்டாருக்கு சார்வாய் மாற்றாங்க, எடுப்பதும் எல்லாம் மலை அப்படின்றதுக்காக உம்மு உம்மு அப்படின்னு வருதா, இதுதான் என்ன பண்றாங்க, இன்னிசை அளபடை அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? சில பேருக்கு புரியாதுன்னு தான் நான் 2-3 வாட்டி உங்களுக்கு ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்றேன். புரியுதா? ஓகேவா? இன்னிசை அளபடை என்னன்னு தெரியுதா? அடுத்து சொல்லிசை அளபடை அப்படின்றது என்னன்னு பார்க்கலாமா? சொல்லிசை அளபடை செய்யுள்ள ஒரு பெயர் சொல் எச்ச சொல்லாக திரிந்து அளபெடுப்பது என்னது, சொல்லிசை அளபடை. செய்யுள்ள ஒரு பெயர் சொல் இருக்கு, அது என்ன பண்ணுது, எச்ச சொல்லாக, எச்சம் அப்படின்னா முடிவு பெறாம அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா அதை சொல்லாக திரிந்து அளபெடுக்கு தானே சொல்றது, சொல்லிசை அளபடை அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பாருங்களேன், உரணசை உள்ளம் துணையாக சென்றார் வரணசை இன்னும் முளையின். இதுல உரணசை அப்படின்றதோட பொருள் என்ன அப்படின்னா விருப்பம். இதுல நசை, இதுல நசை அப்படின்னா விருப்பம். ஓகேவா? இப்ப நம்ம எது பாக்குறோம், 2 டாபிக் பார்த்தாச்சு. செய்யுள் இசை என்னன்னு பார்த்தோம், இன்னிசை என்னன்னு பார்த்தோம். இப்ப சொல்லிசை அப்படின்னா என்னன்னு பார்த்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இது கிளியர் பண்ணிக்கோங்க. இதுல இந்த ஒரு திருக்குறள் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் அந்த எக்ஸாம்பிளுக்கு போக வேணாம். இந்த திருக்குறள்ல உரணசை இருக்கு, அதுல நசை அப்படின்னா என்ன பொருள், விருப்பம் அப்படின்றது பொருள். ஆனா அந்த இடத்துல விரும்பி அப்படின்னு ஒரு பொருள் வரணும். ஓகேவா? அந்த இடத்துல என்ன பண்ணணும், விரும்பி அப்படின்றது ஒரு பொருள் ஒண்ணும். அதனால என்ன பண்றாங்க, இந்த இடத்துல ஈன்னு ஒரு வார்த்தையை சேர்க்கிறாங்க. இந்த இடத்துல நசை அப்படின்றது இந்த இடத்துல ஒரு ஈன்னு ஒரு வார்த்தையை சேர்க்கிறாங்க. அந்த இடத்துல சேர்த்தவொடனே இங்க என்ன ஆயிடுச்சு, விரும்பி அப்படின்னு மாறிடுச்சு. ஏன் இந்த இடத்துல என்ன பண்றாங்க, நசை அப்படின்னு ஒரு வார்த்தையை சேர்க்கும் போது இந்த இடத்துல விரும்பி அப்படின்னு மாறிடுச்சு. ஏன் அப்படி வந்துச்சு அப்படின்னா அந்த பொருளை தரணும் அப்படின்றதுக்காக செஞ்சாங்க. அப்படின்னா அது என்னது, சொல்லிசை அளபடை அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஏன்னா அளவெடுத்து பெயர் சொல் வினை எச்சமா மாறிடுச்சு. அந்த பெயர் சொல் என்ன ஆயிடுச்சு, வினை எச்சமா மாறிடுச்சு. புரியுதா? கிளியர் ஆகுதா என்ன சொல்ல வரன்றது? அதுல உரணசை உள்ளம் துணையாக சென்றார் வரணசை இன்னும் முளைன்னு இருந்திருக்கலாம். ஆனா என்ன பண்றாங்க, உரணசை, நசை அப்படின்னா விருப்பம், நசை அப்படின்னா தான் விரும்பி. ஆனா விரும்பின்னு ஒரு பொருள் தரணுமா, அங்க என்னது விருப்பம்னு இருந்திருக்கலாம், அது விரும்பி அப்படின்னு ஒரு பொருள் தரணுமா, அதுக்காக இந்த இடத்துல ஈன்னு சேர்க்கிறாங்க. அந்த மாதிரி சேர்க்கிறது தான் என்னது, பெயர் சொல் வினையச்சமா மாறுறது என்னது, சொல்லிசை அளபடை. புரியுதா என்ன சொல்ல வரன்றது? அப்ப இன்னிசைக்காக சேர்த்தோம் அப்படின்னா என்னது, அது என்னது, அது வந்து இன்னிசை அளபடை. இன்னிசைக்காக சேர்த்தோம் அப்படின்னா இன்னிசை அளபடை. என்னது, ஒரு பொருளையே மாத்துறதுக்காக செஞ்சோம் அப்படின்னா அது என்னது, சொல்லிசை அளபடை. ஓகேவா? இந்த பாயிண்ட் கிளியர். ஒரு இன்னிசைக்காக சேர்த்தோம் அப்படின்னா என்னது, அது இன்னிசை அளபடை. அதே வந்து பொருளை மாத்துறதுக்காக சேர்த்தோம் அப்படின்னா அது சொல்லிசை அளபடை. அடுத்து செய்யுள் இசை என்னது, அந்த இடத்துல வந்து என்னது, ஓசை குறையும் போது நிறைவு செய்ய நெட்டெழுத்துக்களை அளபெடுக்க வைப்பாங்க. அது பேர் என்னது, செய்யுள் இசை அளபடை அல்லது இசை நிறை அளபடை. புரியுதா என்ன சொல்ல வரன்றது? இப்போ 3 பாயிண்ட் பார்த்துருக்கோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், இது சொல்லிசை. சொல்லிசை என்னது, பொருளை வந்து வேற மாதிரி மாத்துறது. பொருள் வந்து என்னது, நசைன்னு இருக்கு, அதோட பொருள் விருப்பம். ஆனா அவங்களுக்கு எப்படி வேணுமா, விரும்பி அப்படின்னு வரணுமா, அதுக்காக என்ன பண்றாங்க, நசை, நசை அப்படின்னு ஒரு வார்த்தையை சேர்க்கிறாங்க, ஈய சேர்க்கிறாங்க. அது என்னது, அதுதான் வந்து சொல்லிசை அளபடை. இந்த பாயிண்ட் கிளியர் ஆகுதா? அடுத்து செய்யுள்ள ஓசையெல்லாம் குறையில, ஆனா இனிய ஓசை தரணும். கெடுப்பது கெட்டாருக்கு சார்பாய் மாற்றாங்க, எடுப்பது எல்லாமலை. இதுல கெடுப்பதும் அப்படின்னு வரணும். அதனால என்னது, இது இனிய ஓசைக்காக சேர்க்கிறது இன்னிசை அளபடை. இந்த பாயிண்ட் புரியுதா எல்லாருக்கும்? அடுத்து அந்த திருக்குறள்ல ஏதாச்சும் ஒரு செய்யுள்ள என்னது, சவுண்ட் வந்து கம்மியாகுது, அதுக்கு என்ன பண்றாங்க, நெட்டு எழுத்துக்களை அளபெடுக்க வைக்கிறாங்க. அந்த மாதிரி அளபெடுக்க வச்சது அது செய்யுள் இசை. இந்த பாயிண்ட் எல்லாரும் கிளியர் ஆகுதா? அப்ப செய்யுள் இசைனா என்ன, இன்னிசைனா என்ன, பொருள் வேறுபடுத்துதுன்னா அது சொல்லிசை. இந்த 3 பாயிண்ட் எல்லாரும் கிளியர் ஆகுதா? எதுக்கு நான் இந்த காட்டு கத்துக்கத்துறேன்னா, பின்னாடி வரப்போறது எல்லாமே இந்த இதுல தான் 3 தான் இருக்கும். சொல்லிசைனா என்ன, செய்யுள் இசைனா என்ன, இன்னிசைனா என்ன அப்படின்றத 2-3 வாட்டி வந்துட்டே இருக்கும். ஓகேவா? நீங்க இன்னிசையும் இசை நிறையும் குழப்பிக்க கூடாது. இன்னிசை வேற, இசை நிறை வேற. ஓகேவா? அப்ப இசை நிறைய தூக்கி மாத்தி போட்டக்கூடாது. அப்ப என்ன பண்ணுவாங்க, ஆப்ஷன்ல வந்து இந்த 3 ஆப்ஷனை கொண்டு வந்து வச்சிருவாங்க. என்ன பண்ணுவாங்க, செய்யுள் இசை, இசை நிறை, இன்னிசைன்னு கொடுத்துருவாங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க,
செய்யுளிசையில இன்னிசை இசைநிலைக்கு போறதுக்கு பதிலாக இன்னிசையை போய் தூக்கி போட்டுருவீங்க. அந்த மாதிரி பண்ணிடக்கூடாது. அப்ப செய்யுளிசை தான் இசைநிலை, இன்னிசை வேற. புரியுதா என்ன சொல்ல வரேன் அப்படின்றது? ஓகேப்பா. உங்களுக்கு இப்ப என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா பண்பு தொகை அப்படின்னா என்னன்னு பார்த்துட்டோம், தொழிற்பெயர்னா என்னன்னு பார்த்துட்டோம், வினையால் அணையும் பெயர், வினையால் அணையும் பெயர், வினையால் அணையும் பெயர் அதுவும் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் என்ன பார்த்துட்டோம்? செய்யுளிசை, இன்னிசை, சொல்லிசை. அதுல செய்யுளிசைக்கு பேர் தான் என்னது? இசை நிறை அளபடை. ஓகேவா? இது மூணும் பார்த்துட்டோம். ஓகேவா? புரியுதா? எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? அடுத்து பெயரச்சம் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, நான் இதுக்கு பெயரச்சம் அப்படின்னா சிம்பிளா சொல்லிடுறேன். சில பேர் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, சார் எனக்கு இது டீட்டெயிலாக சொல்லுங்க, ஆனால் ஷார்ட்கட்டை நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு கேட்குறாங்க. அதனால இது என்ன பெயரச்சம்னா என்னன்னு சொல்றேன். சொன்னதுக்கு அப்புறம் எப்படி வந்து ஈஸியாக ஷார்ட்கட்டில் எழுதலாம் அப்படின்றதையும் சொல்றேன். பெயர் சொல்லை கொண்டு முடியும் எச்சச்சொல் பெயரச்சம் எனப்படும். பெயர் சொல்ல கொண்டு முடியும், அது என்னது? அது பெயரச்சம். இது வினைப்பகுதி, காலம் காட்டும் இடைநிலை, பெயரச்ச விகுதி ஆகியவற்றை உடையதாய் அமையும். பாருங்களேன், பெயர் சொல்லை கொண்டு முடியும் எச்சச்சொல் பெயரச்சம். பெயர் சொல்ல கொண்டு முடிஞ்சது அப்படின்னா என்ன சொல்றாங்க? அது பெயரச்சம் அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அது வினைப்பகுதி, என்னது? வினைப்பகுதி, காலம் காட்டும் இடைநிலை, பெயரச்ச விகுதி ஆகியவற்றை உடையதாய் அமையும். பெயரச்சமும் காலமும் செயலில் காட்டும். ஒன்றும் இல்லை, முடியும் போது ஆள முடிஞ்சது அப்படின்னா அது பெயரச்சம்பா. ஓகேவா? ரொம்ப போட்டு குழப்ப வேணாம். ஓகேவா? என்னது? முடியும் போது ஆள முடிஞ்சது அப்படின்னா பெயரச்சம். இங்க பாருங்களேன், படித்த ஆள முடியுதா? கொடுத்த ஆள முடியுதா? இந்த மாதிரி முடியும் போது அப்படின்னு ஒரு சவுண்ட்ல முடியுது அப்படின்னா அது பெயரச்சம். ஓகேவா? இது ஜஸ்ட் வந்து பெயரச்சம்னா இதோட விளக்கத்தை மட்டும் என்னன்னு ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. ஓகேவா? பெயர் சொல்ல கொண்டு அது முடியும் எச்சச்சொல் பெயரச்சம் அப்படின்னு சொல்றாங்க. அது வினைப்பகுதி இருக்குல்ல, வினைப்பகுதி அப்படின்னா கடைசியில முடியிறப்ப, பகுதி அப்படின்னா முன்னாடி உள்ளது. வினைப்பகுதி அதோட காலம் காட்டும் இடைநிலை, காலத்தை வந்து காட்டுமா. படித்த பாடம் அப்படின்றது எப்படி இருக்கு? படித்த பாடம் முடிஞ்சிருச்சு, முன்னாடியே படிச்சேன், அதான் காலத்தை காட்டுறது. இந்த இருக்கு பாருங்க, படித்த பாடம், நன்னது முன்னாடியே படிச்சுட்டேன், படித்த பாடம். அடுத்து காலம் காட்டும் இடைநிலை, அது என்ன பண்ணுது? காலத்தை காட்டுது. பெயரச்ச விகுதி எப்படி இருக்கு? இந்த பெயரச்ச விகுதி இருக்குல்ல, இதுதான் என்ன சொல்றாங்க? பெயரச்சம். பெயரச்ச விகுதி எப்படி இருக்கு? ஆள முடியுதா? இதுதான் என்ன சொல்றாங்க? பெயரச்சம் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப ஒன்றும் அதெல்லாம் போட்டு எதுவும் குழப்பிக்காதீங்க, சிம்பிளா சொல்ற பாருங்க. பெயரச்சம் அப்படின்னா ஆள முடியணும். ஓகேவா? வினையச்சம் அப்படின்னா ஊ அல்லது ஈல முடியணும். அவ்வளவுதான், இதெல்லாம் விட்டுருங்க. ஓகேவா? சிம்பிளா சொல்ற பாருங்க. பெயரச்சம்னா என்னது? ஆள முடியணும். ஓகேவா? இதுதான் என்னது? பெயரச்சம். வினையச்சம் அப்படின்னா ஊ அல்லது ஈல முடியணும், சவுண்டு. ஓகேவா? இப்ப பாருங்களேன், படித்த பாடம், கொடுத்த பணம், இதுல எப்படி இருக்கு? இந்த த அப்படின்னு முடியுதா? சவுண்ட்ல முடியுது அப்படின்னா அது பெயரச்சம். ஊ அல்லது ஈல முடிஞ்சது அப்படின்னா அது வினையச்சம். கண்ணை மூடிட்டு போட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? ஊ அல்லது ஈல முடிஞ்சா அது வினையச்சம், ஆள முடிஞ்சா அது பெயரச்சம். வந்த வந்த ஆள முடியுதா? இது என்னது? இது பெயரச்சம். ஓகேவா? சவுண்டு ஆள முடிஞ்சது அப்படின்னா அது பெயரச்சம், ஊ அல்லது ஈல முடிஞ்சது அப்படின்னா அது வினையச்சம். எல்லாருக்கும் இந்த பாயிண்ட் எல்லாரும் கிளியர் ஆகுதா? ஓகேவா? இது பெருசா போட்டு குழப்பிக்க வேணாம், ஜஸ்ட் என்னன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஏன்னா இன்னும் நிறைய இருக்கு. ஓகேவா? நான் இதை வந்து இதையும் சொல்லி உங்களுக்கு குழப்பி விட்டோம்னா நல்லா இருக்காது. ஓகேவா? அடுத்து பண்பு பெயர் அப்படின்னா என்னது? பண்பு தொகைக்கும் பண்பு பெயருக்கும் ஒரு பெரிய டிஃபரன்ஸ்லாம் இல்லை, ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். பாருங்களேன், வண்ணம் குறித்த பெயர்கள், கருப்பு, சிவப்பு, மஞ்சள், நீலம், இதை பத்தி வந்துச்சு அப்படின்னா அது பண்பு பெயர் அப்படின்னு சொல்றாங்க. வடிவம் குறித்த பெயர்கள், சதுரம், வட்டம், செவ்வகம். இந்த மாதிரி சதுரம், இந்த மாதிரி செவ்வகம், வட்டம், இந்த மாதிரிலாம் குறிப்பிட்டு இருந்துச்சுன்னா அதுவும் பண்பு பெயர் தான். குணம் குறித்த பெயர்கள், நல்லவன், தீயவன், வஞ்சகன், அன்பு, அழகு, இந்த மாதிரி குணத்தை பத்தி சொல்லுது. குணம் அப்படின்னு என்னது? இவன் நல்லவன், இவன் தீயவன், அந்த மாதிரி சொல்லுது அப்படின்னா அது வந்து என்னது? அது பண்பு பெயர். அடுத்து அளவு குறித்த பெயர்கள், 2 முழம் சான், அதாவது உங்களோட ரெண்டு சான் இருக்கு, என்னது? பூ வளர்க்கும் போது என்ன சொல்லுவாங்க? 2 முழம் இருக்கு அப்படிலாம் சொல்லுவாங்களே, இந்த மாதிரிலாம் வந்துச்சு அப்படின்னா அதுவும் பண்பு பெயர் அப்படின்றதுல வரும். சுவை, இனிப்பு, புளிப்பு, கார்ப்பு, துவர்ப்பு, உவர்ப்பு, கசப்பு, கசக்குது, இனிமையா இருக்கு, இனிய உளவாக இன்னாத கூறல், கனியிருப்ப காய் கவர்ந்தற்று, இனிய அப்படின்னு வந்துச்சுன்னா என்னது? அது பண்பு பெயரை குறிக்குது. இந்த மாதிரி ஒரே எதை குறிக்குது? இந்த மாதிரி வந்து கீவேர்ட்ஸ் வச்சு வருது அப்படின்னா அதான் சொல்றாங்க, அதுதான் பண்பு பெயர் அப்படின்னு சொல்றாங்க. கிளியர் ஆகுதெல்லாம் இருக்கும்? புரியுதா என்ன சொல்றேன்ட்டு? பண்பு பெயருக்கும் பண்பு தொகைக்கும் பெரிய டிஃபரன்ஸ்லாம் இருக்காது, அதுல மை விகுதி கெட்டு வரும், இல்லைன்னா டைரக்டா வரும். ஓகேவா? இது என்ன சொல்றாங்க? பண்பு பெயர் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா எல்லாருக்கும்? ஓகேப்பா, அடுத்து போலாமா? அடுத்து வியங்கோல் வினைமுற்று அப்படின்னா என்ன சார்? ஃபர்ஸ்ட் வியங்கோல் வினைமுற்றுனா ஒன்றும் இல்லை, இந்த ஃபர்ஸ்ட் இந்த கீ பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து உள்ளதை ஜஸ்ட் என்னன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. க ய, அடுத்து என்னது? இய இயர்,
இந்த மாதிரி எழுத்துல முடிஞ்சது அப்படின்னா அது வியங்கோல் வினைமுற்று. ஓகேவா? இதை வந்து மைண்ட்ல நல்லா ஏத்திக்கோங்க. அதுக்கப்புறம் டெஃபினேஷன் சொல்லணும்ல, ஜஸ்ட் இதை பார்த்துக்கோங்க. இதை எதையும் மனப்பாடலாம் பண்ண வேணாம். ஓகேவா? இந்த கீ பாயிண்ட் பார்த்துக்கோங்க. க இய, அடுத்து இய இயர், இந்த மாதிரி எழுத்துல முடியுது, இந்த மாதிரி ஒரு வார்த்தையோட முடியுது அப்படின்னா அதுதான் வந்து வியங்கோல் வினைமுற்று அப்படின்னு சொல்றாங்க. பாக்கி நான் டெஃபினேஷன் சொல்றேன், ஜஸ்ட் அது என்ன அப்படின்னு மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? வியங்கோல் வினை 4 பொருளில் பயன்படுத்தப்படுகிறது. இது முக்கியம். ஓகேவா? அது என்ன பண்ணுதான் 4 பொருள்ல பயன்படுத்துறாங்களாம். அது என்னன்னு பாருங்களேன். வாழ்தல், ஒருத்தவங்க வந்து நீ நல்லாருன்னு வாழ்தல். வைதல், ஒருத்தவங்க திட்டுறது, நீ நல்லாவே இருக்க மாட்டே அப்படின்னு சொல்லி திட்டுறாங்கல்ல, அந்த மாதிரி. வேண்டல், எனக்கு வேணும் கொடு, நான் உன்கிட்ட கெஞ்சி கேட்கிறேன், அது மாதிரி வேண்டல். விதித்தல், ஒரு விஷயத்த வந்து விதிக்கிறது, இந்த மாதிரிலாம் வரும். அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா அது வியங்கோல் வினைமுற்று. இது இருதிணை. உயர்திணை அக்ரிணை. உயர்திணை என்னது? நம்மள மாதிரி உள்ளவங்க. அக்ரிணை என்னது? ஆடு மாடு இந்த உயிரற்ற பொருட்கள்லாம் இருக்குல்ல, அது அக்ரிணை. அடுத்து ஐம்பால் என்னது? ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன்பால் பலவின்பால். ஆண்பால்னா ஆண்கள், பெண்பால்னா பெண்கள். ஆண்பால் பெண்பால் பலர்பால்னா நிறைய பேர், பலவின்பால்னா அந்த அக்ரிணை இருக்குல்ல, அந்த மாதிரி பலவின்பால். அந்த மாதிரி குறிக்கிறது என்னது? அதுதான் வந்து என்னது? ஐம்பால் அப்படின்னு சொல்றாங்க. இது மூவிடம், தன்மை முன்னிலை படற்கை. மூவிடம் என்னது? தன்மை முன்னிலை படற்கை. தன்மை அப்படின்னா என்ன குறிக்கிறது? முன்னிலைனா உங்களை குறிக்கிறது. படற்கைனா உங்களையும் இல்லாம என்னையும் இல்லாம இன்னொருத்தவங்களை குறிக்கிறது. இது மூவிடங்களுக்கு உரியதாய் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இது என்ன சொல்றாங்க? வியங்கோல் வினைமுற்று. ஏன் அப்படின்னா இது கொஞ்சம் குழப்பற மாதிரி இருக்கும். கடைசியா உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்? க ய இயர் அப்படின்ற மாதிரி வருது அப்படின்னா அது வியங்கோல் வினைமுற்று. இதுல முக்கியம் பார்க்க வேண்டியது, ஒருத்தவங்களை வாழ்த்துறாங்களா, ஒருத்தவங்களை திட்டுறாங்களா, இல்ல ஒருத்தவங்களை வந்து வேண்டுறாங்களா, ஒருத்தவங்களை விதிக்கிறாங்களா, இந்த மாதிரி பொருள்ல வருதா அப்படின்றதையும் பார்க்கணும். அப்ப நீங்க பார்க்க வேண்டியது இந்த ஒரு பாயிண்ட், இந்த 3 பாயிண்ட். இதை நீங்க பாத்தீங்க அப்படின்னா வியங்கோல் வினைமுற்று ஈஸியா சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? அடுத்து க ய என்கிற இரு உயிர்மெய்களும் எழுத்துக்களும் ரகர ஒற்றை இறுதியில் பெற்று கய இய எர் என்பன போன்ற விகுதிகளும் வியங்கோல் விகுதிகளில் மிகும். அவ்வளவுதான். புரியுதா? அப்ப சிம்பிளா சொல்ற பாருங்க. க ய இய இயர் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா அது வியங்கோல் வினைமுற்று. அடுத்து இது வாழ்த்துதல், வைதல், வேண்டல் இப்படி மாதிரி வந்துச்சு அப்படின்னா அது என்னது? அதுதான் வந்து வியங்கோல் வினைமுற்று. புரியுதா இந்த பாயிண்ட்? ஓகே. அடுத்து உவம உருபு. உவம உருபுனா என்ன சார் அப்படின்னு பாருங்களேன். இரு பொருளுக்கு இடையே ஒப்புமையை உணர்த்துவதற்காக ஓமானத்திற்கும் உவமயத்திற்கும் இடையில் வரும் இடைச்சொல்ல தானே சொல்றாங்க ஓம உருபு அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் விட்டுருங்க. இப்ப பாருங்களேன். போல, போன்ற, புறைய, ஒப்ப, உரள, மான, கடுப்ப, இயைய, எய்ப்ப, நேர், நிகர், அன்ன, இன்ன போன்ற சொற்கள் ஓம உருபுகள். சார் இதை படிச்சுக்கணுமா சார்னா ஜஸ்ட் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? கொஞ்சம் ஞாபகத்துல இருந்தாதான் ஓம உருபு வந்துச்சு அப்படின்னா ஈஸியா போட்டு போகலாம். ஓகேவா? போல, போன்ற, புறைய, அன்ன, இன்ன, மான, கடுப்ப, புறைய, ஒப்ப, உரள, மான, இயைப, எய்ப்ப, நேர், நிகர், அன்ன, இன்ன அப்படின்ற வார்த்தைகள்லாம் என்ன சொல்றாங்க? ஓம உருபுகள் அப்படின்னு சொல்றாங்க. அதேதான் இரு பொருளுக்கு இடையில 2 பொருள் வருது அப்படின்னா அதுக்கு இடையில வரக்கதானதே ஓம உருபுகள். இப்ப சொல்ற பாருங்களேன். தேர்பாகன், தேரை ஓட்டிய பாகன் அப்படின்னு சொல்றோமா? அடுத்து என்னது? தண்ணீர் குடி, தண்ணீரை குடி, தண்ணீரை உடைய குடம் அப்படிலாம் சொல்றோமா? இந்த மாதிரி உள்ள வரதுலாம் என்னது? இதுதான் வந்து ஓம உருபு அப்படின்னு சொல்றாங்க. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல, போல அப்படின்னு வருதா? இதெல்லாம் என்னது? ஓம உருபுகள். அதான் இரு பொருளுக்கு இடையே ஒப்புமையை உணர்த்துவதற்காக, அதோட ஒப்புமையை வந்து உணர்த்துவதற்காக உவமானத்திற்கும் உவமேயத்திற்கும் இடையில வர்றதானது இடைச்சொல்ல ஓம உருபு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? புரியுதா? அப்ப நீங்க பார்க்க வேண்டியது இதுதான். இதுல வார்த்தையில் ஏதாச்சும் ஒன்று வந்துச்சு அப்படின்னா அதுதானது அது ஓம உருபு. கண்ணை மூடிட்டு போட்டு போயிட்டே இருக்கணும். ஓகேவா? அப்ப நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பண்பு தொகை என்னன்னு பார்த்துட்டோம், தொழில் பேர் என்னன்னு பார்த்துட்டோம், வினையாளர் பேர் என்னன்னு பார்த்துட்டோம், அது பேர் என்ன பார்த்துருக்கோம்? ஓம உருபு அப்படின்னு என்னன்னு பார்த்துட்டோம். அடுத்து 3 செய்யுளிசை, இன்னிசை, அடுத்து சொல்லிசை, அதை பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் பண்பு பெயர்னா என்னன்னு பார்த்துருக்கோம். ஓகேவா? புரியுதா? வியங்கோல் வினைமுற்று அப்படின்னு பார்த்துட்டோம். ஓகேவா? டைரக்டா இப்போ இலக்கண குறிப்புக்கு போயிடலாம். நான் முன்னாடியே உங்களுக்கு சொல்லியிருந்தது தான். ஓகேவா? மூதூர் அப்படின்றது என்னது? பண்பு தொகை. மூதூர் அப்படின்றது என்னது? பண்பு தொகை. உருதுயர் அப்படின்றது என்னது? வினைத்தொகை. வினைத்தொகைனா என்ன சார் அப்படின்னா 3 காலத்துக்கும் வரும். ஒரு வார்த்தை இருக்கு, அதை 3 காலத்துக்கும் உங்களால சொல்ல முடிஞ்சது அப்படின்னா அது வினைத்தொகை. இப்ப பாருங்க, உருதுயர், உருதுகின்ற துயர், உருகும் துயர், இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா அது வினைத்தொகை. ஓகேவா? கைதொழுது அப்படின்றது 3ஆம் வேற்றுமை தொகை. தடக்கை அப்படின்றது உரிச்சுற்றொடர். தடக்கை அப்படின்றது எப்படி சார் உரிச்சுற்றொடர் அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சால உரு தவ நனி கடி. ஓகேவா?
இந்த மாதிரி வார்த்தையில முதல் எழுத்து வருது அப்படின்னா அது உரிச்சொல் தொடர். ஓகேவா? சால, உரு, தவ, நனி, கடி, தட இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் முதல்ல வருது அப்படின்னா என்னது? அது உரிச்சொல் தொடர். ஓகேவா? மூதூர் அப்படின்றது என்னது? பண்பு தொகை. உருதுயர் அப்படின்றது 3 காலத்துக்கும் வரதுனால என்னது? அது வினை தொகை. கை தொழுது அப்படின்றது 3ஆம் வேற்றுமை தொகை. 3ஆம் வேற்றுமை என்னது? கையால் தொழுது. இது எழுவாய், ஐயே, ஆல், கு, என், அது, கண். இதெல்லாம் என்னது? வேற்றுமை உருபுகள். ஓம உருபு வேற, வேற்றுமை உருபு வேற. இது என்னது? விழி வேற்றுமை. அப்ப இதுல என்ன இருக்கு? 3ஆவதா இருக்கிறது ஆள் இருக்கா? இப்ப கையால் தொழுது அப்படின்றது என்னது? கையால் தொழுது. சோ இதுல என்ன இருக்கு? ஆள் அப்படின்றது மறைஞ்சிருக்கா? கையால் தொழுது அப்படின்றது 3ஆம் வேற்றுமை தொகை. புரியுதா? ஏன் அந்த இடத்துல வந்து 3ஆம் வேற்றுமை தொகை போட்டிருக்கோம் அப்படின்னு? கை தொழுது அப்படின்றது கையால் தொழுது, ஆள் அப்படின்றது மறைஞ்சிருக்கு, அதனால அது என்னது? கையால் தொழுது. சோ 3ஆம் வேற்றுமை தொகை. புரியுதா எல்லாருக்கும்? கிளியர் ஆகுதா? மூதூர் அப்படின்றது பண்பு தொகை, உருதுயர் அப்படின்றது வினை தொகை, கை தொழுது அப்படின்றது 3ஆம் வேற்றுமை தொகை. தடக்கை அப்படின்றது என்ன சொன்னேன்? சால, உரு, தவ, நனி, கடி, தட அப்படின்ற வார்த்தையெல்லாம் வந்துச்சு அப்படின்னா அது உரிச்சொல் தொடர். ஓகேவா? அடுத்து வளையி, வளை அப்படின்னு இருந்திருக்கலாம். என்ன பண்றாங்க? ஈன்னு ஒரு வார்த்தையை சேர்த்துருக்காங்க. என்ன பண்ணிருக்காங்க? வளை அப்படின்னு இருக்கலாம், வளையி அப்படின்னு ஒரு வார்த்தையை சேர்த்துருக்காங்க. அதனால என்னது? இது சொல்லிசை அளபடை. ஓகேவா? இது என்னது? சொல்லிசை அளபடை. ஓகேவா? புரியல அப்படி நம்ம எப்படி சொல்றோம் பாருங்க. இந்த இடத்துல நசை அப்படின்னு பார்த்தோமா? நசை அப்படின்னு என்ன சொன்னா? விருப்பம் அப்படின்னு சொன்னா. ஆனா இன்னொரு பொருள் தரணும் அப்படின்றதுக்காக என்ன பண்றாங்க? நசை அப்படின்னு சேர்த்திருக்காங்களா? அப்ப என்னது? விரும்பி அப்படின்னு மாறுனுச்சா? அப்ப அந்த இடத்துல எப்படி இருக்கு? வளை அப்படின்னு இருக்கலாம், வளையி ஒரு இன்னொரு பொருள் வேணும் அப்படின்றதுக்காக ஈ சேர்த்திருக்காங்க. அதனால என்னது? அது வந்து சொல்லிசை அளபடை. ஓகேவா? இந்த பாயிண்ட் எல்லாருக்கும் புரியுதா? ஏன் இந்த இடத்துல சொல்லிசை அளபடை வந்துச்சுன்ட்டு? அடுத்து என்ன சொல்லியிருக்கேன்? சால, உரு, தவ, நனி, கடி, தட அப்படின்ற வார்த்தைலாம் வந்துச்சு அப்படின்னா அது உரிச்சொற் தொடர். சால, உரு வந்திருக்கா? உரு வந்திருக்கா? அதனால இது உரிச்சொற் தொடர். எழுந்த ஆ வந்திருக்கா? அதனால இது பெயரச்சம். நிமிர்ந்த ஆ வந்திருக்கா? அதனால இது பெயரச்சம். புரியுதா? ஆக்சுவலா இது ரெண்டுத்தையும் சேர்த்து பெயரச்சங்கள் இருந்துச்சு, நான் தனியா பெயரச்சங்கள்னு மாத்திட்டேன். பெயரச்சம்னு வரணும். ஓகேவா? ரெண்டு இருந்துச்சு அப்படின்னா தான் பெயரச்சங்கள். ஓகேவா? பன்மையில சொன்னதா என்னது? அது பெயரச்சங்கள். ஒன்னு மட்டும் இருந்துச்சுன்னா அது பெயரச்சம். ஓகேவா? இது என்னது? பேனா. இது என்னது? பேனா. நிறைய பேனா இருந்துச்சுன்னா இது பேனாக்கள். அதுதான். ஓகேவா? எழுந்த அப்படின்றது பெயரச்சம். ஓகேவா? இது ரெண்டுத்தையும் சேர்த்தா தான் என்னது? பெயரச்சங்கள். ஓகேவா? அடுத்து மால் அப்படின்றது தூய் அப்படின்றது செய்யுளிசை அளபடை. செய்யுளிசை அளபடை அப்படின்னு என்ன சொல்லியிருந்தேன்? செய்யுளிசை அளபடைக்கு இன்னொரு பேர் என்ன? இன்னிசை அளபடை. சாரி, இசைநிறை அளபடை. செய்யுளிசை அளபடைக்கு இன்னொரு பேர் என்ன? இசைநிறை அளபடை. ஓகேவா? நீங்க குழப்பிடக்கூடாது. செய்யுளிசை அளபடைக்கு பேர் தான் இசைநிறை. இன்னிசை அப்படின்றது இனிய ஓசை தரத்துக்காக கொண்டு வருது. ஓகேவா? அப்ப என்ன பண்ணிருக்காங்க? செய்யுள்ல சவுண்டு கம்மியாகும் போது அதை நிறைவு செய்ய நெட்டெழுத்துக்களை வந்து அளபெடுக்க வைக்கிறாங்க. செய்யுள்ல சவுண்டு கம்மியாகும் போது அதை வந்து என்ன பண்றாங்க? நெட்டெழுத்துக்களை அளபெடுக்க வைக்கிறாங்க. அந்த மாதிரி அளபெடுக்க வச்சானது அதுதான் வந்து இசைநிறை அளபடை அல்லது செய்யுளிசை அளபடை அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? இந்த பாயிண்ட் எல்லாருக்கும் புரியுதா? அப்ப மால் தூய் அப்படின்னு என்ன பண்றாங்க? இனிய ஓசைக்காக நெட்டெழுத்துக்களை அளபெடுக்க வைக்கிறாங்க. அதனால என்னது? இது செய்யுளிசை அளபடை. ஓகேவா? புரியுதா? இதெல்லாம் வந்து புக்குக்குள்ள உள்ளது, நான் உங்களுக்கு எடுத்து எழுதி வச்சிருக்கேன். ஓகேவா? என்னது? இதெல்லாம் வந்து புக்குக்கு பின்னாடி இருக்கிற இலக்கண குறிப்பு கிடையாது. புக்குக்குள்ள பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டுல முல்லை பாட்டுல வளையி அப்படின்னு நேமியோடு அப்படின்னு இருக்குல்ல, அதுல வளையினா என்ன அப்படின்னு ஒவ்வொன்றையும் நான் எடுத்து எழுதி உங்களுக்கு இலக்கண குறிப்பா எடுத்து வச்சிருக்கேன். ஓகேவா? அதனால என்ன பண்ணணும்? போறதுக்கு முன்னாடி இதெல்லாம் படிச்சுட்டு போகணும். ஏன்? இந்த ஒரு பாட்டு லைனை கொடுத்துட்டு இதுல இருந்து இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னு கேட்பாங்க. வளையினா என்ன, உருதுயர்னா என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஓகேவா? அடுத்து பண்பு தொகை, அருங்கடி, சிறுதாம்பு, சின்ன தாம்பு. சிறுதாம்புன்றது கயிறு, சிறிய தாம்பு அப்படின்றது சின்ன கயிறு. அப்ப அளவு குறிக்குதுதா? பெருசு சிறுசு அப்படின்னு குறிச்சதுனால அது பண்பு தொகை. கொடுங்கோல் குணத்தை குறிக்குதா? கொடுமையானவன் குணத்தை குறிக்குதா? அதனால என்னது? அது பண்பு தொகை. பெரும்பயல் பெருசா இருக்கு, பெரும்பயல். மூதூர் அப்படின்றது முதுமையா இருக்கு. அப்ப அது என்ன இருக்கு? தொழில், குணம், அடுத்து என்ன இருக்கு? அளவு, பண்பு. இந்த மாதிரிலாம் வந்துச்சு அப்படின்னா அதை பண்பு தொகை அப்படின்னு சொல்றாங்க. அதுல மை விகுதி கெட்டிருக்கும். இந்த மாதிரிலாம் வரது என்னது? பண்பு தொகை. ஓகேவா? புரியுதா?
ஏன் இந்த இடத்துல இந்த பண்பு தொகை வருது அப்படின்றது. அடுத்து நன்மொழி அப்படின்றது என்னது? நன்மையான மொழி. நன்மை என்னது? குணத்தை குறிக்குதா? அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது பண்பு தொகை. ஓகேவா? ஓகே சார், தொழிற்பெயருக்கு வந்தாச்சு. அல்லு, தல்லு, அம்மு, இது எல்லாத்துலயுமே எப்படி இருக்கு? அல்லு, தல்லு அந்த மாதிரி இல்ல முடியுதா? அதனால என்னது? இது தொழிற்பெயர்கள். அல், தல், கல், தல், தல், செப்பல், அல், தல், கல், அது மாதிரி என்ன இருக்கு? அல்லு, தல்லு இல்ல முடியுதா? அதனால இது தொழிற்பெயர்கள். புரியுதா எப்படி தொழிற்பெயரை வந்து கண்டுபிடிக்கணும்ட்டு? இது என்ன பண்ணது? படற்கையில மட்டும்தான் வரும், 3 காலத்தையும் குறிப்பிடாது. இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா அது என்ன சொல்றாங்க? அதை தான் வந்து தொழிற்பெயர்கள் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க பெருசாலாம் போட்டு யோசிக்க வேணாம். கடைசியில முடியும் போது அல்லு, தல்லு, அம்மு, ஐயு, கையு, ஊ, பூதி இந்த மாதிரி வார்த்தையில முடியுது அப்படின்னா அது தொழிற்பெயர். அவ்வளவுதான், சிம்பிளா தூக்கி போட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? கிளியரா? அடுத்து நன்மொழின்றது நன்மையான மொழி அப்படின்றது ஒரு குணத்தை குறிக்குது. குணத்தை குறிச்சுது அப்படின்னது அது பண்பு தொகை. ஓகேவா? நிறம், அளவு, சுவை முன்னாடியே பார்த்திருந்தோமா? பண்பு தொகை என்னது? நிறம், அளவு, சுவை, குணம், எண், இந்த மாதிரிலாம் வந்துச்சு என்னது? அதை தான் வந்து பண்பு தொகை அப்படின்னு சொல்றாங்க. நிறத்தை குறிக்கலாம், கருப்பா இருக்கு, சிவப்பா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அளவு குறிக்கலாம், இவ்வளவு பெருசா இருந்துச்சு, சின்னதா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து சுவை, இது என்னது? சுவையா இருந்துச்சு, கசப்பா இருந்துச்சு, புளிப்பா இருந்துச்சு, உவர்ப்பா இருந்துச்சு அப்படின்னு சுவையை குறிக்கலாம். குணம், அது எப்படி இருக்கலாம்? இவன் நல்லவன், இவன் தீயவன், இவன் கெட்டவன் அப்படின்னு குறிக்கலாம். அந்த மாதிரி இருக்கலாம். இது என்னது? நன்மை மொழி அப்படின்றது. எண்ணிக்கையை குறிக்கலாம். இந்த மாதிரிலாம் வந்துச்சு என்னது? அதுதான் வந்து பண்பு தொகை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நன்மொழின்றது ஏன் பண்பு தொகையா வந்துச்சுன்றத புரியுதா? ஓகே. அடுத்து அசையி, அசையி, கெளியி அப்படின்றது சொல்லிசை அளபடை. அசைன்னு இருந்திருக்கலாம், கெளின்னு இருந்திருக்கலாம். அது ஒரு வேற பொருளை கொண்டு வரதுக்காக என்ன பண்ணிருக்காங்க? ஈன்னு சேர்த்திருக்காங்க. அதனால இது சொல்லிசை அளபடை. புரியுதா? பருவு, பருவு அப்படின்றது எப்படி இருக்கு? செய்யுளிசை அளபடை அல்லது இசை நிறை அளபடை அப்படின்றது. குருவுக்கண் அப்படின்றது என்னது? செய்யுளிசை அளபடை. புரியுதா? என்ன பண்றாங்க? செய்யுள்ள நெட்டெழுத்துக்களை அளபெடுக்க வைக்கிறாங்க. அது என்னது? அதை தான் செய்யுளிசை அளபடைன்றாங்க. இன்னும் செயலபடைன்னு என்ன? சவுண்டு வந்து கெடுப்பது கெட்டாருக்கு சார்வாய் மாற்றாங்கன்னு இருந்துச்சு. ஆனா இனிய ஓசை வரணும்னு என்ன பண்றாங்க? எடுப்பதும் கெட்டாருக்கு சார்வாய் மாற்றாங்க, எடுப்பதும் உம்முன்னு வரணும், அந்த இனிய சவுண்டு வரணும். அதுக்காக சேர்க்கப்பட்டது என்னது? அதுதான் வந்து இன்னிசை அளபடை. செய்யுளிசை அளபடைக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா இசை நிறை அளபடை. ஓகேவா? ஆப்ஷன்ல இசை நிறை அளபடைன்னு கொடுத்து கூட உங்களை கன்ஃபியூஸ் பண்ணலாம். அதனால அதை தெளிவா பார்த்துக்கணும். அடுத்து வினையச்சம்னு என்ன சொல்லியிருக்கேன்? ஊ அல்லது ஈல முடிஞ்சது அப்படின்னா அது வினையச்சம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்ப இதெல்லாம் வந்து எங்க சார் ஊல முடியுது அப்படின்னா சவுண்ட் சொல்லி பாருங்களேன். சேர்ந்து, அல்கி, ஈல முடியுதா? போகி, எய்தி, கூறி, மலைந்து, எப்படி இருக்கு? ஊ அல்லது ஈல முடிஞ்சது அப்படின்னா அது என்னது? வினையச்சம். ஊ அல்லது ஈல முடிஞ்சது, சவுண்டு ஊ அல்லது ஈல முடிஞ்சது அப்படின்னா அது வினையச்சம். சேர்ந்து, அல்கி, போகி, எய்தி, கூறி, மலைந்து, ஊ அல்லது ஈல முடிஞ்சது என்னது? அதுதான் வினையச்சம். புரியுதா? அடுத்து ஒழுக்கம், விழுப்பம், மேன்மை. ஒழுக்கம், விழுப்பம், மேன்மை என்னது? பண்பை குறிச்சாவும் என்ன சொல்லிருக்கேன்? பண்பை குறிச்சா, குணத்தை குறிச்சா. ஒழுக்கம் அப்படின்னா நல்லது, விழுப்பம், மேன்மை, மேன்மையா இருக்கான், இந்த மாதிரிலாம் என்னது? இதெல்லாம் வந்து பண்பு பெயர். முன்னாடியே காமிச்சல பண்பு பெயர் என்னன்னு காமிச்சல. என்ன இருக்கு? அளவு குறிக்கலாம், சுவையை குறிக்கலாம். பண்பு பெயருக்கும் பண்பு தொகைக்கும் பெருசா டிஃபரன்ஸ்லாம் கிடையாது. அது தொக்கி இருக்கும், மறைஞ்சு இருக்கும், அதனால அது பண்பு தொகை. பண்பு பெயர் எடுத்து டைரக்டாவே இருக்கும். இதெல்லாம் என்னது? பண்பு பெயர். எய்துவர், வேண்டுபவர், கெடுப்பார், இடிப்பார், இதெல்லாம் என்னது? வினையாளின் பெயர். வந்தவர் அவர்தான், பொறுத்தார் பூமி ஆழ்வார், இந்த மாதிரிலாம் முடிஞ்சது அப்படின்னா அது வினையாளின் பெயர். எய்துவார், வேண்டுபார், கொடுப்பார், இடிப்பார், இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா என்னது? அது வினையாளின் பெயர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாயிண்ட் கிளியர் ஆகுதா? எய்துவார்னா என்னது? வேண்டுபவர் என்னது? கெடுப்பார் என்னது? இடிப்பார் என்னது அப்படின்றது. ஓகேவா? அடுத்து ஊழ், ஊழ் அப்படின்றது அடுக்கு தொடர். அடுக்கு தொடர் என்ன சார் அப்படின்னா பொறுத்தால் பிரித்தால் பொருள் தரும். பொருள் தந்துச்சு அப்படின்னா அதுதான் வந்து அடுக்கு தொடர் அப்படின்னு சொல்றாங்க. வளர்வானம் அப்படின்றது என்னது? வினைத்தொகை. 3 காலத்துக்கு அர்த்தம். இறந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம் அப்படின்றது வினைத்தொகை. செந்தி அப்படின்றது என்னது? செந்தி அப்படின்றது செம்மையை குறிக்குது அப்படின்றது ஒரு கலரு, அதனால என்னது? அது பண்பு தொகை. வாராத அப்படின்றது என்னது? ஆக்சுவலா எப்படி இருக்கணும்? வாராத அப்படின்னு இருந்திருக்கணும். ஓகேவா? இதுல இந்த தா இருக்குல்ல, இது விகுதி கெட்டுருச்சு. என்ன ஆயிடுச்சு? இது விகுதி கெட்டுருச்சு.
அதனால இந்த ஈறு கட்டுறதுனால ஈறு கட்டுருச்சு. ஓகேவா? அடுத்து வாரா அப்படின்றது எப்படி இருக்கு? ஆள முடியுதா, அதனால இது பெயரச்சம். எப்படி இருக்கு? நீ வாரா, நீ இங்கு வாரா அப்படின்றது என்னது? நீ இங்க வராத அப்படின்னு இருக்கா, எதிர்மறையா இருக்கா, அதனால இது எதிர்மறை. புரியுதா? ஏன் இங்க ஈறு கட்டு எதிர்மறை பெயரச்சம் அப்படின்றது போட்டோம் அப்படின்றது? ஊழ் ஊழ் அப்படின்றது ஒரு பொருளை தருது, அதனால இது அடுக்கு தொடர். படபட அப்படின்றது இரட்டை கிளவி. படபட கடகட அதெல்லாம் என்னது? அது இரட்டை கிளவி. ஓகேவா? படபட கடகட அப்படின்றதெல்லாம் இரட்டை கிளவி. இதே வந்து ஊழ் ஊழ் அப்படின்றது அடுக்கு தொடர். ஓகேவா? இந்த பாயிண்ட் எல்லாம் கிளியர் ஆகுதா? அடுத்து வளர்வானம் அப்படின்றது வினைத்தொகை. 3 காலத்துக்கு உணர்த்துது. வளர்ந்த வானம், வளர்கின்ற வானம், வளரும் வானம். 3 காலத்துக்கு உணர்ச்சி அப்படின்னா அது வினைத்தொகை. செந்தி அப்படின்றது பண்பு தொகை. வாராத அப்படின்றது ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். அடுத்து கேள்வியினான் அப்படின்றது என்னது? வினையாளனின் பெயர். உங்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன் வினையாளனின் பெயர் என்னன்ட்டு. வந்தவரதான் பொறுத்தார் பூமியை ஆழ்வார், அது மாதிரி வந்துச்சு அப்படின்னா கேள்வியினான் அப்படின்றதுல வினையாளனின் பெயர். காடனுக்கும் கபிலனுக்கும் அப்படின்றது எண்ணுமை. உம்மு உம்மு அப்படின்றது விகுதி. இந்த மாதிரி விகுதி 2 இடத்துல வந்துச்சு அப்படின்னா அது என்னது? எண்ணுமை. என்னது? விகுதி 2 இடத்துல வந்துச்சுன்னா என்னது? அது எண்ணுமை. இந்த இடத்துல 3 இருக்கு. எண்ணுமை, முற்றுமை, அடுத்து என்ன இருக்கு? உண்மை தொகை. உண்மை தொகை, எண்ணுமை, என்னது? முற்றுமை. இப்ப ஐந்தும் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். விகுதி தான் வந்திருக்கு, ஆனா முடிஞ்சிருச்சு. அது என்னது? அது முற்றுமை. எண்ணுமை என்னது? கபிலனுக்கும் காடனுக்கும் கபிலனுக்கும் உம்மு 2 வாட்டி வந்துச்சு அப்படின்னா அது எண்ணுமை. இதே வந்து இரவு பகல் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். என்னது? பிரிச்சு அப்படி வரலாம். இரவும் பகலும் விகுதி மறைஞ்சு வந்திருக்கா, அதனால இது உண்மை தொகை. தொகை அப்படின்னா தொக்கி இருக்கு, மறைஞ்சு இருக்கு அப்படின்றது பொருள். அப்ப 3 பாயிண்ட் புரியுதா? முற்றுமை அப்படின்னா ஐந்தும் அப்படின்றது விகுதி முடிஞ்சிருச்சு, அதனால இது முற்றுமை. இந்த இடத்துல காடனுக்கும் கபிலனுக்கும் அப்படின்றது என்னது? விகுதி 2 இடத்துல வந்திருக்கு, அதனால இது எண்ணுமை. அடுத்து என்னது? உண்மை தொகை அப்படின்றது வந்து விகுதி மறைஞ்சிருக்கும். இரவு பகல் அப்படின்றதுல விகுதி மறைஞ்சிருக்கு, அதனால இது உண்மை தொகை. ஓகேவா? இப்ப காடனுக்கும் கபிலனுக்கும்ன்றது எண்ணுமை. கிண்கிணி அப்படின்றது என்னது? பண்பு தொகை. சிறுமையா இருக்கா, அதனால என்னது? என்ன சொல்லியிருக்கேன்? அளவை குறிச்சா அது பண்பு தொகையா? பைம்பொன் அப்படின்றது என்னது? பண்பு தொகை. குண்டலமும் குலைகாதும் எண்ணுமை, முன்னாடியே சொன்னா. அடுத்து காட்டிய ஆள முடியுதா, அதனால பெயரச்சம். ஆடுக க இய இயர் அந்த மாதிரி முடிஞ்சானது அது வியங்கோல் வினைமுற்று. பதிந்து ஊழ முடிஞ்சானது அது வினையச்சம். புரியுதா என்ன சொல்றேன்ட்டு? எப்படி வருது அப்படின்றது புரியுதா? ஊ அல்லது ஈர முடிஞ்சா அது வினையச்சம். ஆடுக க இய இயர் அது மாதிரிலாம் முடிஞ்சது அப்படின்னா அது வியங்கோல் வினைமுற்று. கட்டிய அப்படின்றது என்னது? பெயரச்சம். புரியுதா? ஏன் கட்டிய ஆள முடியுதா, அதனால அது பெயரச்சம். குண்டலமும் குலைகாதும் அப்படின்றது எண்ணுமை. ஏன் விகுதி 2 இடத்துல வருதா, அதனால அது எண்ணுமை. புரியுதா? ஓகே. அடுத்து ஒழுகுதார் அப்படின்றது வினைத்தொகை. ஒழுகிய தார், ஒழுகுகின்ற தார், ஒழுகும் தார் 3 காலத்துக்கு உணர்த்தது அது என்னது? வினைத்தொகை. பிரியா அப்படின்றது வீறுகிட்ட எதிர்மறை பெயரச்சம். நீங்க நினைக்கிற பிரியா இல்ல. ஓகேவா? என்னது? பிரியாத அப்படின்றது இருக்கணும். தா என்ன ஆயிடுச்சு? இந்த இடத்துல கெட்டிருக்கு, அதனால என்னது? இது ஈறு கட்டுருச்சு, எதிர்மறையா இருக்கு. பிரியாத, என்னை விட்டு நீ பிரியாத அப்படின்றது எப்படி இருக்கு? எதிர்மறையா இருக்கு. கடைசியா முடியும் போது ஆ சவுண்ட்ல முடியுது, அதனால இது பெயரச்சம். ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். எப்படி வருதுன்னு புரியுதா? அடுத்து பெருந்தகை பெருசா இருக்கு அப்படின்றது பண்பு தொகை. புனைந்த ஆள முடியுது பெயரச்சம். பண்ணிய ஆள முடியுது பெயரச்சம். நுண்ணிய ஆ சவுண்ட்ல முடியுது பெயரச்சம். தண்ணிய ஆ சவுண்ட்ல முடியுது பெயரச்சம். எண்ணிய ஆ சவுண்ட்ல முடியுது பெயரச்சம். அப்ப பெயரச்சம்னா ஆ சவுண்ட்ல முடியும், ஆ சவுண்ட்ல முடியும், மறந்துடக்கூடாது. பெயரச்சம்னா ஆ சவுண்ட்ல முடியும், மறந்துடக்கூடாது. ஓகேவா? அடுத்து குண்டலமும் குலைகாதும் அதுன்றது எண்ணுமை. ஆடுக கா வந்துச்சுன்னா அது வியங்கோடு வினைமுற்று. வந்த ஆள முடிஞ்சிருக்கு பெயரச்சம். வருகின்ற என்னது? வருபுணல், வருகின்ற புனல், வரும் புழல் அது மாதிரி வந்துச்சுன்னா அது வினைத்தொகை. மாமலர் சால உரு தவ நனிக்கடி மா. மா சால உரு தவ நனி கடி தட இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வந்துச்சு அப்படின்னா அது என்னதான் சொல்றாங்க? அதுதான் வந்து உரிச்சொற்றொடர். மா அப்படின்னா பெருசு, அந்த மாதிரி வந்துச்சுன்னா அதுதான் உரிச்சொற்றொடர். எழுத கணனி, எழுகின்ற கணனி, எழும் கணினி அப்படின்றது வினைத்தொகை. நெடுவரை நெடுமை பெருசு, ரொம்ப தூரம் அப்படின்றது என்னது? பண்பு தொகை. இளமையான மான் அப்படின்றது பண்பு தொகை. ஓகேவா? புரியுதா என்ன சொல்ல வரேன்றது? புரியும்ட்டு தான் கொஞ்சம் ஸ்பீடா போறேன். ஓகேவா? கிளியரா இருக்கா? அடுத்து கருவியும் காலமும், அதாவது விகுதி 2 இடத்துல வந்துச்சுன்னா அது என்னது? அதுதான் வந்து எண்ணுமை அப்படின்னு சொல்றாங்க. அருளாடும் அன்போடும் விகுதி 2 இடத்துல வருதா, அதனால இது எண்ணுமை. ஓகேவா? அறிவினை வன்கண் அப்படின்றது பண்பு தொகை. அறிவினை வன்கண் அப்படின்றது பண்பு தொகை. குடியை காத்தல், குடியை
குடியை காத்தல், அதனால அது ஐ விகுதி. ஐன்றது இரண்டாம் வேற்றுமை உருபா, அதனால இது இரண்டாம் வேற்றுமை உருபு அப்படின்னா உள்ளத. இப்ப பாருங்களேன், தண்ணீர் குடம், தண்ணீரை உடைய குடம். உடைய அப்படின்றது பயன். ஓகேவா, அந்த பயனும் இதுல மறைஞ்சிருக்கு. குடியை உடைய காத்தல் அப்படின்ற மாதிரி என்னது, அதுல உடைய அப்படின்றது மறைஞ்சிருக்கு. அந்த மாதிரி மறைஞ்சு வந்துச்சுன்னா என்னது, அதுதான் வந்து உருவும் பயனும் உடன் தொக்கு தொகை அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, அப்ப இது என்னது, இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்கு தொகை. ஓகேவா, குடிகாத்தல குடியை உடைய காத்தல் அப்படின்றது இருக்கணும், அதுல ஐயும் உடையவும் மறைஞ்சிருக்கு. அதனால என்னது, இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் நினைச்சுக்க மறைஞ்சு வந்திருக்கு. அதனால அது என்னது, இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்கு தொகை. புரியுதா? தண்ணீரை உடைய குடம், தண்ணீர் குடம், அவ்வளவுதான் வார்த்தை இருந்துச்சு, அதை நம்ம பிரிச்சு எழுதுறோம்னு வச்சுக்கோங்களேன். ஐன்றது என்னது, இரண்டாம் வேற்றுமை உருபு. ஒன்னாவது வேற்றுமை உருபு என்னது, எழுவாய். ஒன்னாவது வேற்றுமை என்னது, எழுவாய், அதுக்கு உருபு கிடையாது. எட்டாம் வேற்றுமை விழு வேற்றுமை, அதுக்கு உருபு கிடையாது. அப்ப ரெண்டாம் வேற்றுமை என்ன, ஐயே. அப்ப குடியை காத்தல், ஐ வந்து இதுல மறைஞ்சிருக்கு, அதனால இரண்டாம் வேற்றுமை. உடைய அப்படின்றது என்னது, மறைஞ்சிருக்கு, அதனால இது வந்து என்னது, இரண்டாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்கு தொகை. புரியுதா? அடுத்து செயற்கை இயற்கை, ஏன் தொழிற்பெயர் அப்படின்னா ஐயு கையு இந்த மாதிரி முடிஞ்சது அப்படின்னா என்ன சொல்லியிருக்கேன், அதை தொழிற்பெயர்னு சொல்லியிருக்கேனா. அடுத்து அறிந்து ஊல முடிஞ்சது அப்படின்னா அது என்னது, வினையச்சம். வாராத அப்படின்றது ஈறுகட்டு எதிர்மறை பெயரச்சம். ஏன், த ஆல சவுண்ட்ல முடியுது, அதனால இது வந்து பெயரச்சம். என்னது, வாராத அந்த த வரணும், த வந்து ஈறுகட்டு இருக்கு, எதிர்மறையா இருக்கு, அதனால எதிர்மறை பெயரச்சம். ஓகேவா, க இய இயர் இல், க சவுண்டு இய சவுண்டு இயர் சவுண்ட் எல்லாம் வந்துச்சுன்னா அது வியங்கோல் வினைமுற்று. வாழ்வான், அவன் வாழ்வான், படக்கையில வருதா, அவன் வாழ்வான், வந்தவர் அவர்தான், பொறுத்தாறு பூமி ஆழ்வார், இந்த மாதிரிலாம் வச்சு அப்படின்னா அது வினையாளினின் பெயர். உலகு அப்படின்றது இடவாகு பெயர். இடவாகு பெயர் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒரு இடத்தை குறிக்கிறது. இடத்தை குறிப்பதால் அதன் ஆகு பெயர் இடவாகு பெயர் அப்படின்றது சொற்பொருள். ஓகேவா, ஒரு இடத்தை குறிக்குது, அதனால அது இடவாகு பெயர். காலையில் பள்ளியில் இருந்தான் அப்படின்றது ஒரு இடத்தை குறிக்குது, அதனால என்னது, அது இடவாகு பெயர். இந்த உலகம் அப்படின்றது ஒரு இடத்தை குறிக்குது, அதனால இது இடவாகு பெயர். அழியாத அப்படின்றது இருக்கணும், இந்த இடத்துல த அப்படின்னு இருக்கா, அந்த த வந்து ஈறு கெட்டுருச்சு. அழியா அப்படின்றது எதிர்மறையா இருக்கு, இது என்னது, முடியும் போது ஆ சவுண்ட்ல முடியுது, அதனால இது ஈறு கெட்டு எதிர்மறை பெயர் அச்சம். எல்லாம் அப்படின்றது இடைக்குறை. எல்லாம் அப்படின்னு இருந்திருக்கணும், இதுல இல்லு வந்து மறைஞ்சிருச்சு. ஒரு விஷயம் குறைஞ்சுது அப்படின்னா அதுதானது குறை அப்படின்னு சொல்றாங்க. இது எங்க குறையுதோ அந்த இடத்த சொல்றாங்க இடைக்குறை. இடையில குறைஞ்சிருக்கு, அதனால இடைக்குறை. இப்ப பாருங்களேன், ஆலமரம் அப்படின்றது முன்னாடி அகல மரம் இருந்துச்சு, ஆனா என்ன ஆயிடுச்சு, அகல மரம்ன்றது என்ன இருக்கு, ஆலமரம் அப்படின்றது மாறி இருக்கு. அப்ப என்ன இருக்கு, ஒரு சொல்லோட ஒரு இடத்துல வந்து குறைஞ்சிருக்கு. குறைஞ்ச என்ன சொல்றாங்க, அதுதான் வந்து குறை அப்படின்னு சொல்றாங்க. குறைஞ்சு ஒரு இடத்துல ஒரு எழுத்து இருக்கு, அந்த இடத்துல ஒரு விஷயம் குறைஞ்சா என்ன சொல்றாங்க, அதுதான் குறை அப்படின்னு சொல்றாங்க. அது முன்னாடி குறைதா, இடையில குறைதா, கடையில குறைதா அப்படின்றத. கடை அப்படின்னா கடைசி அப்படின்றது பொருள். ஓகேவா, அவன் முன்னாடி குறைஞ்சிருந்துச்சு அப்படின்னா என்னது, அது வந்து முதற்குறை. நடுவுல குறைஞ்சிருச்சு அப்படின்னா அது இடைக்குறை. கடைசியில இடை அப்படின்னா நடுன்னு அர்த்தம். நடுவு பகுதி என்ன சொல்றாங்க, இடை அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, கடைசியில குறைஞ்சிருந்துச்சு அப்படின்னா அது கடைக்குறை அப்படின்னு சொல்றாங்க. இப்ப எல்லாம் அப்படின்னு இருக்கணும், அது எல்லாம் அப்படின்னு மாறி இருக்கு. அப்ப இல்ல அப்படின்றது குறைஞ்சிருக்கு, அதனால என்னது, இது இடைக்குறை. புரியுதா, ஏன் அந்த இடைக்குறை அப்படின்ற வார்த்தை வருதுன்றது. ஓகே, அடுத்து இன்மை அப்படின்றது என்னது, பண்பு பெயர், பண்பை குறிக்குது. ஓகேவா, இடும்பை அப்படின்றது துன்பத்தை குறிக்கணும், ஆனா இந்த இடத்துல வந்து இந்த செய்யுள்ள என்னது, மக்களை குறிக்கிறதுனால அது வந்து என்னது, ஆகு பெயர். ஓகேவா, கெடும், அதான் சொல்லணும்ல, இம்விகுதி, உம்விகுதி முடிஞ்சிருச்சு, கடைசியா வரும்போது உம்விகுதி முடிஞ்சிருச்சு அப்படின்னா அது என்னது, அதுதான் வந்து முற்றுமை. முற்று பெற்றுருச்சு, அந்த மை விகுதி முற்று பெற்றுருச்சு, அதனால முற்றுமை. அணைய அப்படின்றது ஓம உருபு. ஏன் சொல்லுங்க, போல போன்ற புறைய அன்ன அன்ன இன்ன மான கடுப்பு அணைய அந்த மாதிரிலாம் வார்த்தை வந்துச்சு அப்படின்னா அதை ஓம உருபுகள் அப்படின்னு சொல்றாங்க. தண்டலை அப்படின்றது பண்பு தொகை. தேம்புலி அப்படின்றது பண்பு தொகை. நெடுந்திரை பெருசா இருக்கு, நெடும்படை பெருசா இருக்கு, இதெல்லாம் என்னது, பண்பு தொகை. விரிசோதி, விரிந்த சோதி, விருகின்ற சோதி, விரும் சோதி, அந்த மாதிரி வந்துச்சுன்னா என்னது, அதை வந்து வினைத்தொகை. ஓதிய சவுண்ட்ல முடிஞ்சது அப்படின்னா அதை பெயரச்சம் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? அடுத்து வண்ணமும் சுண்ணமும் எண்ணுமை. பயில் தொழில் வினைத்தொகை. வினைத்தொகை 3 காலத்துக்கும் வரணும். பயிலுந்த தொழில், பயிலுகின்ற தொழில், பயிலும் தொழில் அப்படின்றது பண்பு தொகை. ஓகேவா, அடுத்து பட்டினும் மயிரனும் அப்படின்றது எண்ணுமை. உம்புகுதி விகுதியில 2 வாட்டி வந்துச்சு அப்படின்னா அது எண்ணுமை. பட்டினும் மயிரனும் அப்படின்றது என்னது, எண்ணுமை. தூசும் துகிரும் ஆரமும் உம்புகுதி வருதா, அதனால இது எண்ணுமை. அருங்கலம் அப்படின்றது பண்பு தொகை. அருமையான களம். ஓகேவா, முன்வினை அப்படின்றது பண்பு தொகை. ஓகேவா, நான் பண்பு தொகையெல்லாம் தொகுத்து தான் கொடுத்துருக்கேன். சார் எனக்கு கண்டுபிடிக்க தெரியலனா அப்படின்னாலும் பரவாயில்ல, மனப்பாடம் பண்ணிடாச்சும் போயிடுங்க. ஓகேவா,
நான் ரொம்ப உங்களுக்கு ஷார்ட்கட்ல ரொம்ப ஈஸியா தான் சொல்லி தந்துட்டு இருக்கேன். ஓகேவா? நுண்வினை அப்படின்றது என்னது? பண்பு தொகை. வெளுப்பு அப்படின்றது என்னது? பண்பு தொகை. கருக்கை, நன்மை அப்படின்றது கருப்பா இருக்கு அப்படின்றது ஒரு கலரை குறிக்குது, அதனால இது பண்பு தொகை. நன்மை நன்மையை குறிக்குது, அதனால என்னது? பண்பு தொகை. புரியுதா எப்படி பண்பு தொகை வருதுன்னு? இருக்கிறதுல ஈஸி எது அப்படின்னா பண்பு தொகையும் தொழில் பெயரும் தான் ஈஸி. ஓகேவா? அதில் நான் பண்பு தொகை உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக சொல்லி கொடுத்துருக்கேன். தொழில் பெயர் அல்லு தல்லு அம்மு ஐய கையி ஊ பூதி அப்படின்ற வார்த்தை முடிஞ்சது அப்படின்னா அது தொழில் பெயர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். புரியுதா? அடுத்து செய்வினை அப்படின்றது வினைத்துணை, வினைத்தொகை. செய்த வினை, செய்கின்ற வினை, செய்யும் வினை. சிறு சிறு குறுங்கை அப்படின்றது பண்பு தொகை. சிறுமையா இருந்துச்சு அப்படின்றது அளவை குறித்துச்சு அப்படின்னா அது பண்பு தொகை. ஓகேவா? அடுத்து அரும்பரல் அப்படின்றது பண்பு தொகை. வலுவின்றி ஈல முடியுதா, அதானது இது வினையச்சம். இசைத்து ஊழ முடியுதா, வினையச்சம். மறுவின்றி ஈல முடியுதா, வினையச்சம். பெரும்பான் அப்படின்றது பண்பு தொகை. பெருசு அப்படின்றது என்னது? பண்பு தொகை. மயங்கிய சவுண்ட்ல முடியுதா, அதனால இது பெயரச்சம். ஈஸியா இருக்கா? அடுத்து காக்கென்று, காக்கவென்று என்பது தொகுத்தல் விகாரம். கண்ணீர் அப்படின்னு இருந்திருக்கணும், அதுல இன்னும் வந்து மறைஞ்சிருக்கு, இடையில குறைஞ்சிருச்சு, அதனால இது இடைக்குறை. ஓகேவா? வினைத்தொகை என்ன சொல்லியிருக்கேன்? 3 காலத்துக்கு உணர்த்தணும். காய்ந்த மணி, காய்கின்ற மணி, காயும் மணி. உய்ந்த முறை, உய்கின்ற முறை, உய்யும் முறை. அடுத்தது செய்த முறை, செய்கின்ற முறை, செய்யும் முறை. 3 காலத்துக்கு வந்துச்சு அப்படின்னா அது வினைத்தொகை. மெய்முறை அப்படின்றது வேற்றுமை தொகை. ஓகேவா? மெய்யை உடைய முறை. அப்ப ஐ விகுதியெல்லாம் மறைஞ்சு வருது, ஐயாளுக்கும் இன்னதுக்குள்ள ஒரு விகுதி மறைஞ்சு வருது, ஒரு உருபு மறைஞ்சு வருது அப்படின்னா அது வேற்றுமை தொகை. கையால் உடைய முறை அப்படின்றது என்னது? கையால் அப்படின்றது 3ஆம் வேற்றுமை. ஆள் அப்படின்றது என்னது? 3ஆம் வேற்றுமை. ஐயாள் அப்படின்றது என்னது? ஐ வந்து 2ஆம் வேற்றுமை உருபு, ஆள் அப்படின்றது 3ஆம் வேற்றுமை உருபு. அப்ப கையால் முறை அப்படின்றது என்னது? 3ஆம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொகுத்தொகை. கையால் உடைய முறை, கையால் ஆகிய முறை அப்படின்றது என்னது? அந்த ஆகிய உடையன்ற வார்த்தை மறைஞ்சு வந்திருக்கு, அந்த மாதிரி மறைஞ்சு வந்துச்சுன்னா என்னது? அது உருபும் பயனும். அப்ப 3ஆம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொகுத்தொகை அப்படின்றது இங்க வருது. ஓகேவா? அடுத்து குவித்து ஊழ முடியுது, அதனால வினையச்சம். ஆள முடியுது பெயரச்சம். ஈழ முடியுது வினையச்சம். பொழிந்தான் அப்படின்றது முடிஞ்சு பெற்றுச்சு, ஒரு வினை முற்று பெற்று விட்டது, அதனால வினை முற்று பெற்றதால் வினை முற்று. இளங்கூழ், இளமையான கூழ் பண்பு தொகை. நன்மையான அறம் பண்பு தொகை. அரியேன் அப்படின்றது எங்களுக்கு தெரியல அப்படின்றது தன்மை பன்மை வினைமுற்று. அதாவது ஒன்றும் இல்லை, அரியேன் அப்படின்றது எங்களுக்கு, அரியேன் அப்படின்றது நிறைய பேரை குறிக்கிறது, அரியேன் அப்படின்னா எங்களை குறிக்குது அப்படின்னா இது தன்மை. உங்களை குறிச்சது அப்படின்னா முன்னிலை. உங்களையும் இல்லாமல் என்னையும் இல்லாமல் குறிச்சது அப்படின்னா அது படற்கை. எங்களை குறிச்சது அரியேன் அப்படின்றது பன்மை. நிறைய பேர் இருக்காங்க, எங்களுக்கு அறியோம், அரியேன் அப்படின்றது நிறைய பேர் இருக்காங்களே, அதனால தன்மை. பன்மை என்னது? ப்ளூரல். சிங்குலர்னா ஒன்று. இது பேனா, நிறைய பேனா இருந்துச்சுன்னா பேனாக்கள். அப்ப தன்மை பன்மை வினை முற்று பெற்று விட்டது. அப்ப அரியன்ன்றது வினை முற்று பெற்றுச்சு, அதனால இது தன்மை பன்மை வினை முற்று. ஓகேப்பா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க. நான் எல்லாம் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஃப்ரீ பிடிஎஃப் அப்படின்றது கீழே வந்து லிங்க் பண்றேன். ஓகேவா? யாருக்கு வேணுமோ என்ன பண்ணுங்க, டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும், எடுத்துக்கோங்க. ஓகேவா? அப்ப என்னது? இயல் 1லேருந்து இயல் 9 வரையும் இருக்க எல்லா இலக்கண குறிப்பையும் ஒன்னா தொகுத்து வச்சிருக்கேன். கண்டிப்பா இதுல இருந்து வரப்போற ஆஃப் இயர்லி எக்ஸாம்லயும் சரி, வரப்போற பப்ளிக் எக்ஸாம்லயும் சரி, கண்டிப்பா கொஸ்டின் அப்படின்றது இருக்க போது. ஏன் புக் இன்சைட் கொஸ்டின் படிக்கணும் சார், நான் வந்து ஃபுல் மார்க் எடுக்கணும், நான் வந்து 90+ எடுக்கணும், 95+ எடுக்கணும்னு நினைக்கிறீங்களே, அவங்க கண்டிப்பா இதை படிக்காம எக்ஸாம் ஆளுக்குள்ள என்ட்ரே ஆகக்கூடாது. ஓகேவா? ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்டான இலக்கண குறிப்புகள். ஓகேவா? நான் புக்குக்கு பின்னாடி இருந்த இலக்கண குறிப்பை மட்டும் எடுக்கல, புக்குக்குள்ள பாட்டு இருந்துச்சுல, அந்த பாட்டுல இருந்த இலக்கண குறிப்பையும் எடுத்து தொகுத்து தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஓகேவா? இதை படிக்காம தயவு செஞ்சு எக்ஸாம் ஆளுக்கு போகாதீங்க. கண்டிப்பா இதுல இருந்து கொஸ்டின் அப்படின்றது கண்டிப்பா இருக்கு. ஓகேவா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க போர்டு எக்ஸாம் படிக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃப்ரீ பிடிஎஃப் வேணும் அப்படின்றவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் அப்படின்றது இருக்கும், அதுல வந்து லாகின் பண்ணி எடுத்துக்கோங்க. நன்றி, வணக்கம். இதே மாதிரி வேற என்ன வீடியோ வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க.